பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருந்தழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் ஜகத்பலம் सर्वत्र रामानुजनाम संकीर्तनम रामानुजा रामानुजा ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி சொவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வார். குயில் நின்றார் பொழில்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே. எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவதில் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. सर्वत्र रामानुजनाम संकीर्तनम रामानुजा रामानुजा. अखिलांड कोटि ब्रह्मांड नायकन सर्वलोक रक्षकन सर्वलोक शरण्यन साक्षात श्रीहपदिயான வைகுண்டபதி நம்ம எல்லாரையும் இந்த உத்தமமான ஆச்சரியமான சித்திர மாசத்துல இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்கும்படியா ஒன்று சேர்த்திருக்கா. அதுவும் சித்திர மாசம் ரொம்ப விசேஷம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி மகரிஷி சைத்ரஹ ஸ்ரீமான் அப்படின்றார். இந்த சித்திர மாசம் ஸ்ரீ பொருந்திய மாசம் அப்படின்றார். ஏன் அப்படின்னா ராமன் அவதாரம் பண்ண மாசம் சித்திர மாசம். சுவாமி ராமானுஜர் ஆதிசங்கர பகவத் பாதர் நம்ம மதுர கவியாழ்வார் இப்படி நிறைய மகாத்மாக்கள் அவதாரம் பண்ண மாசம் சித்திர மாசம். ரொம்ப உயர்ந்த ஒரு மாசம். அதில்லாதபடி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணதும் சித்திர மாசம் தான். ராமச்சந்திர மூர்த்திக்கு
பட்டாபிஷேகம் ஆனது இந்த மாசம்தான். அப்ப இதெல்லாம் பகவானுடைய கிருபையினாலே நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாம் முயற்சி பண்ணலாம், எல்லா விதத்திலையும் ஐடியா எல்லாம் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் சேர்ந்து கூடி வந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா முக்கியமா பகவானுடைய அனுகிரகத்தினாலே தான் லபிக்கும். அதுவும் ஆச்சரியமான தாமிரபரணி நதி தீரம் அல்லவா நம்ம இடமெல்லாம். பெரிய பாக்கியம். தாமிரபரணி நதியற்ற இந்த தாமிரபரணி ஜலத்துக்கு அவ்வளவு பெரிய பெருமை உண்டு. என்னடா பெருமைன்னா, ஸ்வயம் கிருஷ்ணனே தாமிரபரணியா இருக்கான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். அவ்வளவு வசத்தியான ஒரு தாமிரபரணி நதி தீரம், திருமந்திர நகரம். ஆச்சரியமா சங்கர ராமேஸ்வரரும் பாகம் பிரியாளும் அனுபவிக்கும்படியா. அது நாளைக்கு திருத்தேர் வேற. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. என் அத்தை என்னை கரெக்டா கூப்பிட்டுட்டா, குழந்தைய வந்துடுறா திருத்தேருக்கு, பாகம் பிரியா அழகா வந்துடுறான்னு கூப்பிட்டா இல்லையா, சந்தோஷமா இருக்கு. பகவான் அப்படி நமக்கு வேண்டியதெல்லாம் அழகா பண்ணி கொடுக்கிறார். நம்ம அனுபவிக்கணும். நம்ம எல்லாரும் சொல்றோம், ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், மனசுல கவலைகளை அனுபவிக்கிறேன், உடம்புல வியாதியை அனுபவிக்கிறேன், குடும்பத்துல குழப்பமா இருக்கு, நிறைய சொல்றோம். இதெல்லாம் தாண்டி நம்ம சந்தோஷமா தான் இருக்கும். இது எல்லாருக்கும் இருக்கு, எல்லா குடும்பத்திலையும் இருக்கு. பணக்காரனோ ஏழையோ, படிச்சவர்களோ படிக்காதவர்களோ, முட்டாளோ புத்திசாலியோ, எல்லார் குடும்பத்திலையுமே கஷ்ட நஷ்டங்கள், மான அவமானங்கள், வியாதி, ஆரோக்கியம் எல்லாம் இருக்கு. இது இல்லாம உலகத்துல யாரும் இல்லை. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த வீட்லயும் இதெல்லாம் இல்லாம இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா அது வீடும் இல்லை. இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, அப்பதானே கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு வரும். இல்லாட்டினா டிவி சீரியல் பார்த்துட்டு இருப்பேன் இல்லையா. எல்லாம் சௌக்கியமா இருந்தா ஒன்றும் பெருசா தெய்வம்ன்ற ஒரு விஷயத்துல ஈடுபாடு வராது. அப்ப கஷ்டப்பட்டாதான் கடவுளான்னா, கஷ்டம் ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கடவுள். நம்ம எதெல்லாம் கஷ்டம்னு சொல்றோமோ, ஐயோ இதெல்லாம் போய் கஷ்டமா அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிக்கிறதுக்காகத்தான் கடவுள். சின்ன வயசுல நான் பெரியவாளை பத்தி சொல்றேன், சின்ன குழந்தைகளை பத்தி இல்லை. சின்ன வயசுல பள்ளிக்கூடம் ஹோம்ஒர்க் எழுதல அப்படின்னு டீச்சர் பெஞ்ச் மேல ஏறி நின்று முட்டி போடு, வாசல்ல நின்று அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்ப அப்படியே துக்கம் நெஞ்சு அடைச்சது, ரொம்ப அவமானமா இருந்தது. அப்படியே துக்கம், அப்படியே அழுது 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 அடுத்த நான் ஸ்கூல் போக மாட்டேன்னா ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா ஆச்சு, வருஷங்கள் ஓடியாச்சு. ஸ்கூல் எல்லாம் விட்டு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்ப அதை ஜாலியா சிரிச்சுட்டு சொல்றோம், அன்னைக்கு வாத்தியார் முட்டி போட வச்ச. பசங்க எதுக்கு சொல்லப்படாது, ஏற்கனவே நமக்கு மரியாதை தர மாட்டேங்கிறது பெத்த பிள்ளைகள். இதை வேற சொல்லிட்டோம்னா என்னமோ நினைச்சிருக்கா. அப்ப அன்னைக்கு துக்கமா தெரிஞ்ச விஷயங்கள் இன்னைக்கு ஜாலியா இருக்கு. ஏன்? அது மாறிட்டா, அந்த அவமானம் மாறிட்டா, அன்னைக்கு முட்டி போட்டது மாறிட்டா இல்ல. அன்னைக்கு அது பெரிய பாரம், பெரிய அவமானம்னு மனசுல ஏத்திட்டோம். இன்னைக்கு ஒரு விஷயம் இல்லைன்னு தள்ளிட்டோம். அப்ப என்ன மாறுதல்னா, நம்ம மனசுல மாறுதல். நம்ம மனசுல இந்த விஷயம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நாம் அதை ஒதுக்கி தள்ளினதுனால நமக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல அப்பாவோ அம்மாவோ ஒழுங்காப்படி அப்படின்னு திட்டும்பொழுது கோபமா வரும். டிவி பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க, சினிமாவுக்கு போக வேண்டாம்னு சொல்றாங்க. என்ன அப்பா அம்மா, விளையாட போகாது, அங்க பழகாது, இங்க நிக்காத உட்காராத நின்று என்னமோலாம் சொல்லும்போது அப்ப துக்கமா இருந்தது, கவலையா இருந்தது. இப்ப நினைச்சா அன்னைக்கு எங்க அப்பா எல்லாம் நான் திட்டினா அன்னைக்கு நான் உருட்டேன், அன்னைக்கு எங்க அம்மா சொன்னதெல்லாம் எனக்கு இப்ப விளங்குறதுன்னு சொன்னோம். அன்னைக்கு அம்மா சொல்லும்போது வேப்பங்காய கசந்த விஷயங்கள் இன்னைக்கு தேனா தித்திக்கிறது. அப்ப என்னடா மாறி இருக்குன்னா நம்ம மாறி இருக்கோம். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய மனசுல நல்ல மாறுதல்கள் உண்டாகும் பொழுது எல்லாத்தையும் நாம சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய மனசுதான் காரணம்.
நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய மனசு தான் எல்லாத்தையுமே அழகா தீர்மானிக்க. இந்த மனசு தைரியமா, நிம்மதியா, நம்பிக்கையோட, பலமா இருந்தாச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். மனசுக்கு தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும். சரீர வியாதிக்கு சாதாரண விஷயம், அது ஒரு விஷயமே இல்லை வச்சுக்கோங்களேன். தலைவலிக்கிறதுனா ஒரு அனாசினோ மெட்டாசினோ போட்டுண்டா சரியாயிடும். ஆனா அதே இந்த தலைவலி நிறைய இருக்கு. அப்ப வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் இல்லாட்டி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் வரார்கள். அப்ப இந்த தலைவலின்னு சுருண்டு நம்ம படுக்கலை. தலைவலி ஓரம் இருக்கு, ஆனா அதுக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். அதே நமக்கு வேண்டாமே வந்திருக்காங்க, நமக்கு பிடிக்காம வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப தலைவலிக்கிறதுன்னு படுத்துருவோம். அப்ப வேண்டியவங்க வந்தா இந்த தலைவலி ஓரம் போகிறது, வேண்டாத வந்தா தலைவலி பெருசா தெரிகிறது. அப்ப வேண்டியவங்க வேண்டாதவங்க குற்றம் இல்லை, மனசுடைய குற்றம். மனசுதான் எல்லாத்தையும் சரியாகவும் தப்பாகவும் நமக்கு சொல்லிக் கொடுக்க. அப்ப இந்த மனசு எப்பொழுதும் தெளிவா இருக்கணும். பாரதியார் சொல்ற மாதிரி மனதில் உறுதி வேண்டும். நல்ல அழகான வார்த்தை. அதாவது நிஜமாவே நம்முடைய பாரத தேசத்துல சாதாரணமா இருந்த ஒரு ரிஷி மாதிரி பாரதியார். பார்க்கறதுக்கு சாதாரண ஜனங்கள் போல பழகிட்டு இருந்தார். ஆனா எல்லாருடைய குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள், தரித்திரம் அவருக்கு இருந்தது. ஆனா அதை தாண்டி மனதில் உறுதி வேண்டும்னு சொன்னார்னா ஒரு ரிஷியா இருந்தா தான் சொல்ல முடியும். ஒரு சாதாரண குடும்ப தலைவன், கஷ்டத்துல மாட்டின்னு இருக்கிறவன் சத்தியமா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்திருக்க, அப்ப கூட மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொன்னார்னா அதுதான் ரகசியமே. மனதில் உறுதி வேண்டும். என்ன நடந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த உறுதி மாறக்கூடாது, இந்த உறுதி குறையக்கூடாது, இந்த உறுதி கொலையக்கூடாது. இப்படியே இருக்கணும். பாறாங்கல்ல மாதிரி, இமயமலை மாதிரி இருக்கணும் நம்முடைய மனசு. அப்படி மனசு இருந்துடுத்துனா ஜெயிச்சுடலாம். அந்த மனசை அந்த உறுதியா வச்சுக்கிறதுக்காகத்தான் நம்முடைய ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், இதிகாச புராணங்கள், மகாபாரதம், ஆழ்வார்கள் வைபவம், பக்த சரித்திரங்கள், ராமானுஜ வைபவம், பாண்டுரங்கனுடைய பக்த விஜயம், ஆஞ்சநேய மகிமை, தியாகராஜர் சரித்திரம், நிறைய இருக்கு இல்லையா? எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு பாடம், மனதில் உறுதி வேண்டும். எது வந்தாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதில்லை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நிஜமா அந்த உறுதியும் அந்த பயமில்லாத மனசு, அசட்டு தைரியம் வேற, நிஜமாவே பயமில்லாத மனசுன்றது வேற. நிஜமாவே அந்த பயமில்லாத மனசு வந்தாச்சு அப்படின்னா வாழ்க்கையை அழகா சமாளிக்கலாம், எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம், எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். அதனால இந்த மனசுக்கு ஒரு சமாதானம், சாந்தி, நிம்மதி வேணும். இது வெளியிலேருந்து கிடைக்காது. இந்த மனசுன்றது உள்ளுக்குள்ள இருக்கு. இதுதான் பல விஷயங்கள் உள்ள போட்டு குழப்பிண்டே இருக்கு. வெளியிலேருந்து யாரும் வந்து இதை குழப்பவே வேண்டாம். எதை கொடுத்தாலும் உள்ள போட்டு வச்சிருந்தா குழப்பமா தானே இருக்கும். ஒரு பாத்திரம் இருக்கு, அதுல மோரையும் விட்டு, பாலையும் விட்டு, பாயசத்தையும் விட்டு, ஊறுகாவையும் போட்டு, காஃபியும் கொஞ்சம் விட்டு, ஐஸ்கிரீமும் கொஞ்சம் போட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரிதான் தேவை இருக்கோ தேவையில்லாத எல்லாத்தையும் கொண்டு மனசுல வச்சுக்கும் பொழுது பிரச்சனை. மனசுல தேவையானதை மட்டும் வச்சுருக்கிற வரைக்கும் நமக்கு தொந்தரவு இல்லை. எல்லாருமே சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது மனசுல தேவையானதை மட்டும் வச்சுட்டோம். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், பசிக்கிறது, தூக்கம் வருது, விளையாடணும், ஜாலியா இருக்கணும். எப்ப தேவையில்லாதெல்லாம் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சதோ அன்னைக்குத்தான் நமக்கு பிரச்சனை, நம்ம குடும்பத்துல பிரச்சனை, நம்மால பிரச்சனை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்முடைய மனசு தெளிவா இருக்கணும். எப்பொழுதும் அழகா ஒரே மாதிரி தெளிவா இருந்தாச்சுன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம ஆனந்தமா வாழ முடியும். இதற்காகத்தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் இங்க ஏற்பாடு பண்ணிருக்கு. பகவானுடைய சங்கல்பத்தினால இந்த இடம்னு பகவான் தீர்மானம் பண்ணலாம். எந்த இடத்துல பகவத் விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு தெய்வம் தீர்மானிக்க.
அப்படி ஆச்சரியமா இந்த இடத்துல இந்த ஸ்ரீமத் பாகவதமானது ஏற்பாடாயிருக்கு. இந்த ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப விசேஷமான ஒரு கிரந்தம். கிரந்தம்னா நூல், புராணம்னு சொல்லுவோம். இதிகாசம் புராணம்னு ரெண்டு விதமா உண்டு. இதிகாசம் அப்படின்னா இதிஹாசம், இவ்வாறு நடந்தது. இதிகாசம்னா மகாபாரதம் ராமாயணம் மட்டும்தான் இதிகாசங்கள். தமிழ சொல்லி இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லுவோம். புராணங்கள் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி அப்படி வந்தது புராணங்கள். மொத்தம் 18 புராணங்கள். அழகா சிவபுராணம் முதற்கொண்டு கருட புராணம், விஷ்ணு புராணம், வராக புராணம், மத்ய புராணம், இப்படி நிறைய புராணங்கள்லாம் உண்டு. அதுல ஒண்ணுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற இந்த புராணம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வேதவியாசர் தான் எழுதுறார். ரொம்ப ஆச்சரியமானவர் வேதவியாசர். என்ன விசேஷம்னா, நம்ம யாரெல்லாம் ரொம்ப பெரியவான்னு கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, அவர்கள்லாம் சாதாரணப்பட்டவர்களுக்கு பிறந்தவர்கள். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் பிறக்கும் பொழுதே ஆஹா ஓஹோ அப்படின்லாம் பிறக்கவே இல்லை. சாதாரணமா பிறந்து பக்தியினாலே மகோன்னதமான நிலையை அடைஞ்சவர்கள். இதுல வேதவியாசர் ஒரு மீனவ பெண்மணிக்கு பிறந்த குழந்தை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயோ வந்தவர் இல்லை, மீனவ பெண்மணிக்கும் ஆச்சரியமா ஒரு ரிஷிக்கும் பிறந்த குழந்தை. அதனால ஒரு செம்படவன் வீட்டுல கூட ஒரு ரிஷி வருவாருன்னு நம்முடைய தர்மம் சொல்லியிருக்கு. இந்த இடத்துலதான் அப்படின்னு கிடையாது. சேற்றில் முளைத்த செந்தாமரைன்ற மாதிரி எந்த ஜாதி வீட்டுல கூட ஒரு ரிஷி வருவார், சந்தேகமே வேண்டாம். நல்லா ஞாபகம் வச்சு. அவங்களுடைய குடிசை வீட்டுல இருந்தா கூட, அவர்களுடைய குடும்பம் தரித்திரத்துல இருந்தா கூட, அவர்கள் வீட்டிலேயும் அழகா சிப்பிக்குள் முத்துன்னு சொல்றோம் இல்லையா, முத்துனங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் இல்லையா, சிப்பிக்குள் முத்து இருக்கா மாதிரி எப்பேற்பட்ட வீட்டிலையும் கூட நிச்சயமா ஒரு பக்தனோ பக்தையோ பிறக்க முடியும், பக்தி பண்ண முடியும், அவர்கள் உலகத்துக்கு வழி காட்ட முடியும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குலத்துல பிறந்தாதான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இனிமேல் எங்கேயாவது யாராவது மீனவர்களை பார்த்தா முதல்ல வேத வியாசரை நினைச்சுக்கோங்க. ரொம்ப விசேஷம். சகசநாமம் எல்லாம் சொல்லும்போது வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு. விஷ்ணுதான் வியாசரா வந்தார், வியாசர் ஸ்வயம் விஷ்ணுடைய ரூபம் அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவு அழகானவர், அவ்வளவு விசேஷமானவர் வேத வியாசர். அவருக்கு உண்மையான பெயர் கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு பேர். ஒரு தீபகர்ப்பத்துல பிறந்ததுனாலே துவைபாயனர், கிருஷ்ணனை போல கருப்பா இருந்ததுனாலே கிருஷ்ண துவைபாயனர். வியாசம் அப்படின்னா பகுக்கிறது, பிரிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரே வேதத்தை 4ஆ பிரிச்சதுனாலே வேத வியாசர் அப்படின்னு பேர். இப்ப நான் பிரிச்ச, நீங்க யாராவது வேதத்தை 4ஆ பிரிச்சா நீங்களும் வேத வியாசர், அவ்வளவுதான். இப்ப ஆடிட்டர்லாம் சொல்றா, ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆடிட்டர், மேனேஜர், வக்கீல், அவாவ பண்ணக்கூடிய கர்மாவை வச்சு சொல்ற மாதிரி வேத வியாசர் அப்படின்றதும் வேதத்தை 4ஆ பிரிச்சதுனால ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் அப்படின்னு 4 வேதங்களா பிரிச்சதுனாலே அவரை வேதவியாசர் அப்படின்னு கொண்டார். இந்த வேதவியாசர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை துவாபர யுகத்து ஆதியிலேயே எழுதிட்டார். மொத்தமா 4 யுகங்கள் உண்டு, சத்திரியயுகங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த விஷயங்கள்லாம் நன்னா மனசுல இறங்கணும்ன்றதுக்காக நிதானமா சொல்லிட்டு இருக்கேன். எப்பயும் சொல்ற விஷயங்கள்லாம் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன். சத்திரியயுகங்கள் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம். இதுக்கு முன்னாடி யுகம் துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி யுகம் திரேதாயுகம், அதுக்கு முன்னாடி யுகம் கிருத்தயுகம். திருப்பி இந்த கலியுகம் முடிஞ்ச உடனே, கலியுகம் முடிஞ்ச நிறைய வருஷங்கள், 4,36,000 வருஷம் கலியுகம். இப்பதான் ஒரு 5105 வந்திருக்கு. இன்னொரு 4,27,000 வருஷம் மேல பாக்கியெல்லாம் இருக்கு. அதனால பயப்படவே வேண்டாம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த கலியுகம் முடிஞ்ச உடனே திரும்பவும் கிருத்தயுகம், சத்தியயுகம்னு சொல்லுவோம், அது ஆரம்பிக்கும். அது முடிஞ்ச உடனே திரேதாயுகம், திரேதாயுகம் முடிஞ்ச உடனே துவாபர யுகம், திரும்பவும் கலியுகம். இப்ப நடக்கிறது அஷ்டாவிம்சதி அப்படின்னு 28வது சதுர்யுகம். மொத்தம் 1000 சதுர்யுகங்கள் அது மாதிரி உண்டு. நிறைய விஸ்தாரமா சொல்றேன் அப்புறமா. அந்த 1000 சதுர்யுகங்கள்ல இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது 28வது சதுர்யுகம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த 28வது சதுர்யுகத்துல கலியுகத்துல நம்ம இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த துவாபர யுகத்துல தான் ஸ்ரீ கிருஷ்ண அவதார். அதுக்கு முன்னாடி இருந்த திரேதாயுகத்துல தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய அவதார். இந்த கிருதயுகத்துல தான் மற்ற அவதாரங்கள்லாம் அப்படி நடக்கிறது.
இந்த துவாபரயுகத்தினுடைய ஆதியில கலியுகத்துக்கு 4,32,000 வருஷம் அப்படின்னு சொன்னேன். துவாபரயுகத்துக்கு 8,64,000 வருஷங்கள். அதுல ஆதியில வேதவியாசர் எழுதினதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவத். அதாவது துவாபரயுகத்தோட கடைசியில தான் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணாவதாரத்துக்கு கிட்டத்தட்ட 8,65,000 வருஷம் 64,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாகவதத்தை எழுதிட்டார். பகவான் வரப்போறான், இந்த மாதிரி லீலைகள்லாம் நடக்க போறது, அத்தனையும் எழுதியாச்சு வேதவியாசர். பகவானுடைய லீலைகள், பகவான அனுபவிச்ச பக்தர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள், அவர்கள் வாழ்க்கையில ஜபிச்ச நாமங்கள், அவர்களுக்கு பகவான் பண்ண அனுகிரகங்கள், இதுதான் ஸ்ரீமத் பாகவத். சரியா இன்னும் புரிய முடியாது சொன்னா, பக்தியும் பக்தரும் பகவான், அதான் பாகவதம். பலவிதமான பக்தி, பலவிதமான பக்தர்கள், ஒரே பகவான், பலவிதமான லீலைகள், இதை சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். மொத்தம் 18,000 ஸ்லோகம். இனிமேல் எங்க 18,000 பைசாவா இருக்கட்டும், ஓட்டு எண்ணிக்கை எப்படி வந்துருக்கும் 16ஆம் தேதி, அப்ப எப்பயாவது 18,000 ஓட்டு அப்படின்னு சொன்னா கூட ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு ஞாபகம் வச்சு. நிறைய ஒவ்வொரு புராணத்துக்கும் இத்தனை ஸ்லோகங்கள்னு உண்டு. அது ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள், ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள். ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய உண்டு. முக்கியமா இந்த விஷயம் பாகவதமும் ராமாயணமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகவதத்துக்கு 18,000 ஸ்லோகம். இந்த 8 நாள் முடியறதுக்குள்ள அங்கங்க யாரையா கூப்பிட்டு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும், திரு முழிக்கப்படாது. நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இன்ட்டு ஒரு 1000 போட்டுக்கோங்க. 1000 ரூபாய் நோட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 ஞாபகம் வச்சுக்கோங்க. 24,000 ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணம். 18,000 திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி 18 அடி நீளம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 18,000 ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதம். பகவத்கீதை 18 அத்தியாயம். இந்த 18ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டுத்தொகை. நியூமராலஜி படியே ரொம்ப விசேஷமான ஒண்ணு இந்த 18. நிறைய கோவில்கள்ல 18 படிகள்லாம் உண்டு. 18ஆம் படின்னு சொல்றோம் இல்லையா, சபரிமலையில 18 படிகள். அதாவது பாகவதம் ராமாயணம்லாம் எங்கேயோ நம்மளை தள்ளி இல்லை, நம்மளை சூழ்ந்துதான் இருக்கு. எப்பெல்லாம் சபரிமலை 18 படின்னு சொல்றாலோ கூட ஒரு 1000 வச்சுக்கோங்க. 18,000 ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதம். 24 மணி நேரம் ஒரு 1000, 24,000 ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் ராமாயணம். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். மகாபாரதம் 1,25,000 ஸ்லோகம். படிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. சொல்லலாம், அது எத்தனை வருஷம் ஆகும்னா தெரியாது, அவ்வளவு பெருசு அந்த மகாபாரதம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகம், 12 ஸ்கந்தம். 12 ஸ்கந்தம்னா 12 பாகம். 12 பாகமா 18,000 ஸ்லோகமா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வேதவியாசர் தன்னுடைய திவ்யமான திருஷ்டியினாலே, திவ்ய திருஷ்டினா தெய்வீக பார்வை, தெய்வீக பார்வையினாலே அனுபவிச்சு எழுதினார். அத்தனை வசதி இந்த ஸ்ரீமத் பாகவதம். இதை கேட்கறதும் சொல்றதும் இதை படிக்கிறதும் இதை நினைக்கிறதும் கோடி புண்ணியம். பிரத்யக்ஷமா தெய்வத்தின் அனுகிரகத்தை சுலபமா பெறத்துக்கான வழி இந்த ஸ்ரீமத் பாகவதம். தமிழ்ல புஸ்தகங்கள்லாம் உண்டு. இந்த ஸ்லோகங்கள் தமிழ்லயே புஸ்தக வடிவில் உண்டு. சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் தான் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பாகவதத்தை தான் நாம அனுபவிக்க போறோம். அந்த பாகவதம் எவ்வளவு வசதி அப்படின்னு சொல்றதுக்கு பாகவத மகாத்மியம் அப்படின்னு சொல்லி ஸ்கந்த புராணம், பத்ம புராணம் இதுலெல்லாம் இதனுடைய மகிமையை பத்தி சொல்லியிருக்கார்கள். இப்போ ஏதாவது ஒரு ஏசி வாங்குறோம்னா அந்த ஏசி எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சவங்க வீட்டால ஏசியை பத்தி எப்படின்னு கேட்டுட்டு பல பேர்கிட்ட கேட்டு ஒரு ஏசி வாங்குறோம் இல்லையா. இடையே ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறோம் அப்படின்னா அந்த ஹோட்டல் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, டேஸ்டா நல்லா இருக்கா, விலை கூடுதலா இருக்கா, இப்படி எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அங்க போய் சாப்பிட்றோம் இல்லையா. அது போல இந்த பாகவதத்தினால என்ன பிரயோஜனம்? இதை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி லைட் எல்லாம் போட்டு பந்தெல்லாம் போட்டு இந்த காலி கிரவுண்ட் எல்லாம் சரி பண்ணி முள்ளெல்லாம் வெட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றோம்னா அப்ப விசேஷமா இருந்தா தானே பண்ண போறோம். ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்துக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படணுமா? இல்லையே. அப்ப இந்த பாகவதத்தினாலே நாம் அடையக்கூடிய பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா. கலியுகத்துல பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை சத்தியமா யாரும் பண்ண மாட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனம் எதிர்பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன, அது முக்கியமா பார்க்கணும். கதையெல்லாம் நல்லா இருக்கு, நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னா எல்லாரும் டிவி சீரியல்லாம் நிறைய பேர்
பாக்குறீங்க சொல்லலாம், பார்க்கறான்னு சொல்ல மாட்டேன், பார்த்துன்னு தானே இருக்கீங்க, பார்க்காம ஒன்றும் இல்லையே, என்ன பிரயோஜனம் இருக்கு? நல்லா உட்காந்து அதை சாயங்கால வேலையில ஓன்னு அழுதுன்னு இருக்கு. அப்ப அந்த பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, ஆனா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொழுது போக வேண்டாமா அப்படின்றோம். அதான கெடுதலான பலன் தான் உண்டாகிறது, நல்ல பலன் உண்டாகிறது இல்லை. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்தினாலே நமக்கு எப்பொழுதும் நன்மையே பயக்கும் இல்லை, சந்தேகமே வேண்டாம். அவ்வளவு வசதி இந்த ஸ்ரீமத் பாகவதம். இதனுடைய மகிமையை சொல்லக்கூடிய ஒரு புராண கதை ஒண்ணு உண்டு. துங்கபத்ரா நதி தீரம் ரொம்ப விசேஷமான ஒரு இடம். அந்த துங்கபத்ரா நதி தீரத்துல தான் சுவாமி ராகவேந்திரர் மந்திராலயத்துல அவ்வளவு அழகா ஜீவ சமாதியில இருந்துண்டு இன்னைக்கும் கிருப பண்ணிட்டு இருக்கார். சுவாமி ராமானுஜர் இன்னைக்கும் இருக்கார், சுவாமி ராகவேந்திரர் இன்னைக்கும் இருக்கார், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இன்னைக்கும் இருக்கார், நம்ம சுவாமி நம்மாழ்வார் இன்னைக்கும் இருக்கார். எல்லாம் பிரத்யக்ஷமா ஜனங்களுக்கு கிருப பண்ணிட்டு தான் இருக்கு. ஆதிசங்கர பகவத் பாதரை இன்னைக்கும் காலடியில தரிசனம் பண்றவர்கள் உண்டு. கும்பகோணத்தை போனோம்னா பகவன் நாம போதேந்திரா, ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியர், ஒரு சன்னியாசி, அவரும் இன்னைக்கும் பிரத்யக்ஷமா இருக்கார். தேகு ஆலந்தி பூனா பக்கத்துல இருக்கு, அந்த இடத்துக்கு போனோம்னா இன்னைக்கும் சந்த் துகாராம், சந்த் ஞானேஸ்வரர்கள் பிரத்யக்ஷமா இருந்து கிருப பண்ணிட்டு தான் இருக்கார்கள். நம்ம பாரதேசோட எந்த பக்கம் போனாலும் ரிஷிகள், ஞானிகள், மகாத்மாக்கள் அங்கங்க தபசு பண்ணிட்டே இருக்காங்க. கும்பகோணத்திலேயே தான் திருமழிசை ஆழ்வார் ஜீவ சமாதியில இன்னைக்கும் இருந்து கிருப பண்ணிட்டு இருக்கார். ஆனா நிறைய பேர் நாயன்மார்கள், நிறைய பேர் சித்தர்கள், அகஸ்தியர்லாம் இன்னைக்கும் பிரத்யக்ஷம். இன்னைக்கும் நிறைய பேருக்கு பொதிகை மலையில அகஸ்தியருடைய காட்சி கிடைச்சுட்டு தான் இருக்கு. எத்தனையோ சித்த புருஷர்கள் இன்னைக்கு திருவண்ணாமலையில நிறைய சித்த புருஷர்கள் இருந்துட்டு தான் இருக்கா. இன்னைக்கும் ரிஷிகேஷ், ஹரித்வார், பத்ரிகாசிரமம் அங்கெல்லாம் போனோம்னா நிறைய சித்த புருஷர்கள் இருந்துட்டு தான் இருக்கா. நம்முடைய தேசத்துல சாதுக்கள், சித்தர்கள், ரிஷிகள், பாகவதர்கள், சத்குருமார்கள் கோடிக்கணக்கில் ரகசியமா இருந்துட்டு தான் இருக்கார்கள். நமக்கு அருள் செய்து கொண்டுதான் இருக்கார்கள். ராதே கிருஷ்ணா. மகாத்மாக்களை பத்தி பேசினாலே மாலை தானா வரும். அவருக்கு இந்த டைம்ல கொண்டு வந்து போடலாம் சொல்லலை, அவரா வந்தார், அவரா போட்டார். எனக்கு மகாத்மாக்கள் பேரை சொன்ன இல்லையா, ராகவேந்திரர்ல ஆரம்பிச்சு ராமானுஜர்லேருந்து சங்கரர்லேருந்து பகவன் நாம போதேந்திரா வரைக்கும் சொன்ன இல்லையா. இந்த மகாத்மாக்கள் சத்தியம் நிரூபணம் பண்றதுக்காக பகவானே கொடுத்த மாலை. ஏன்னா தன் பக்தர்களை கொண்டாடும் பொழுது யார் சந்தோஷப்படுறான்னா ஸ்வயம் பகவான் சந்தோஷப்படுறான். அதனாலதான் பக்தர்கள் வசத்தி வசத்தி வசத்தின்னு சொல்றோம்னா அந்த பக்தர்கள் தான் நமக்கு பகவான பிரத்யக்ஷமா காட்டி கொடுக்கிறார்கள். ரொம்ப விசேஷம். துங்கபத்ரா நதி, தாமிரபரணி, காவேரி, கங்கா, யமுனா, சரஸ்வதி, கிருஷ்ணா, கோதாவரி, பாலாறு, வைகை எல்லாம் விசேஷம் ஆச்சு. வைகை நம்ம கல்லழகர் வந்துடுவார், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பக்கம். அப்படியே இப்ப மதுரை பக்கம் போனோம், போன வாரம்லாம் அப்படியே சிவப்பழம், அடுத்த வாரம்லாம் வைஷ்ணவ பழமாயிடும்ல, வாரார் ஐயா வாராரு அப்படின்னு இந்த கல்லழகர் வரும் பொழுது அது ஒரு சுகம் தானே. என்ன பாருங்க, திரும்புற பக்கம் எல்லாம் உற்சவங்கள். அதானே நம்ம தேசம். மதுரை இப்போ அங்கங்க பேஸ்புக் எல்லாம் பார்த்தா திரும்ப திரும்ப மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் மாத்தி 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 போட்டோ. அத்தனை ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரிய கல்லழகர் ஆத்துல இறங்குறாருன்னா அதுக்கு ஒரு கோலாகலமா ஒரு வைபவம். என்ன குறை இருக்கு? என்ன இல்லை நம்முடைய தேசத்துல? எல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம மனசுல இன்னும் உறுதி வேணும், அதுதான் வேணும். அதனால இந்த நதி தீரத்துல வாழறதே பரமபாகியம். பாகவத லிஸ்ட் போட்டு சொல்றது என்னென்ன நதிகள்லாம் விசேஷம். இந்த துங்கபத்ரா நதி கொஞ்சம் ஒரு டிராப் பிடிச்சிட்டோம் அப்படின்னா சத்தியமா பக்தி வந்துடும். தாமிரபரணி குடிச்சாலே நாராயண பக்தர்களாக பவிப்பார்கள்னு சொல்றான். அவ்வளவு வசத்தி. அதனால கோடி ஜன்ம புண்ணியம் வேணும் பாரத தேசத்துல, ஹிந்து தர்மத்துல, கலியுகத்துல பிறக்கிறதுக்கு, அது மனுஷாலா பிறக்கிறதுக்கு. அந்த துங்கபத்ரா நதி தீரத்துல ஒரு பிராமணன் ஆத்மதேவன் அப்படின்னு ஒரு பேர். அந்த ஆத்மதேவன் அவர் மனைவி துந்துவி அப்படின்னு பேர். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அப்படியே வாழ்ந்து இருக்கார். அவர் மனைவி துந்துவி நல்ல அழகா இருக்கா, வீட்டு வேலைகள்லாம் செய்யறா. ஆனா வம்பு அந்த விஷயங்கள்ல தான் ரொம்ப ஈடுபாடு. பெண்கள் எத்தனைக்கெத்தனை பொறுப்பா இருக்கார்களோ அத்தனைக்கத்தனை குடும்பம் நிச்சயமா ஜெயிச்சு வரும். பெண்கள் அழறதுனாலேயோ புலம்புறதுனாலேயோ குடும்பத்துல மாறுதல் கொண்டு வர முடியாது. தெய்வத்தை பூரணமா நம்புறதுனாலையும் பக்தியினாலையும் நாம ஜபத்தினாலையும்
பொறுமையினாலையும் எப்பேற்பட்ட குடும்பத்தையும் நிமிர்த்தி வைக்கக்கூடிய பலம் பெண்களுக்கு உண்டு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்களுக்கு அபரிமிதமான சக்தி உண்டு. சாதாரண சக்தி எல்லாம் கிடையவே கிடையாது. வயத்துல அடுத்த சந்ததியை சுமக்கக்கூடிய பலம் பெண்களுக்கு பகவான் கொடுத்திருக்கான்னா, அதாவது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை, அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தியை பகவான் பெண்களுக்கு கொடுத்திருக்கான்னா, அப்ப ஆண்களை விட பெண்களுக்கு தான் பலம் ஜாஸ்தி. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சந்ததி ஒரு பெண்ணுடைய வயிற்றுல இருக்கு அப்படின்னா, அப்ப தெய்வத்துக்கு இந்த பெண் சரீரத்து மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும்னு பாருங்க. ஆண்கள் மேல நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் ஒரு மாதிரி தான் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அவ்வளவு பொறுமையெல்லாம் கிடையாது. 10 மாசம் ஒரு குழந்தை, அதுவும் ஒரு குழந்தைய பெற்ற பிறகு கூட அடுத்த குழந்தைய பெற்றுக்கிற ஒரு ஆசை வருது பாருங்க. அதுதான் இன்னும் பெரிய விஷயம். எனக்கு அதிசயமா இருக்கும். ஏன்னா இந்த பிரசவிக்கிற சமயத்துல ஒரு தாய் எத்தனை வலி அனுபவிக்கிறா அப்படின்னா, ஒரே சமயத்துல 20 எலும்புகளை உடைச்சா என்ன வலி வலிக்குமோ அந்த வலியா கேட்கறதுக்கே பயமா இருக்கு எங்களுக்குலாம். யாருக்கா எலும்பு உடைஞ்சத பார்த்தாலே பயமா இருக்காவா கத்துறது. 20 எலும்புகள் ஒன்னா உடைச்சா என்ன வலி வருமோ அந்த வலிய ஒரு பிரசவத்துல ஒரு அம்மா அனுபவிக்கிறார். நிஜமாவே மாத்ரு தேவோ பவ. அது என்னமோ நம்ம சாஸ்திரம் சொன்னா கேட்க மாட்டேங்கிற மதர்ஸ் டேன்னு சொன்னா மட்டும் ஒத்துக்கிறார். அதுதான் அதிசயமா இருக்கு. கஷ்டப்பட்டு நம்ம பெரியவாள்லாம் மாத்ரு தேவோ பவ, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, மதர்ஸ் டேன்னு இங்கிலீஷ்ல போட்டு ஃபாரின்லேன்னு சொல்லியாச்சுன்னா டிவிலேருந்து வளைச்சு பேசுறா. மதர்ஸ் டே மதர்ஸ் டே மதர்ஸ் டே மதர்ஸ் டே. அதே நாங்கள்லாம் சொன்னா வேலையத்தவான ஆயிடுறது. அது அதிசயமா இருக்கு. சாஸ்திரங்கள் எதை விட்டு கொடுத்துருக்கு சொல்லுங்க. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறாரு, எவ்வளவு அழகா சொல்றார்கள் நம்முடைய மூதாதையர்கள். அத்தனை விசேஷம். அந்த தாய்மை மேல பகவானுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தார்கள். அப்படின்னா ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரம். அவளுடைய பலத்தினாலே எப்பேற்பட்ட குடும்பத்தையும் நன்னா கொண்டு வர முடியும். நன்னா பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல பார்க்கலாம். குடிகாரங்களா இருக்க ஆண்கள் எங்கேயோ குடிச்சிட்டு எங்கேயோ விழறா. ஒழுங்கா குடும்பத்துக்கு பணம் கொடுக்கறதில்ல. ஆனா அதையும் தாண்டி தன் குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு வரான்னு பார்த்துட்டு தான் இருக்கும். அதே சமயத்துல வீட்டுல எல்லாரும் ஒழுங்கா இருக்கார்கள், ஒரு பெண் சரியில்லைன்னா அந்த வீடு படுற பாடையும் கண்ணால பார்க்கிறோம். 2 எக்ஸ்ட்ரீமும் உண்டு. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. சத்தியமான வாக்கு. ஆகணும் நினைச்சா ஆக்கி காட்டுவா, அழிக்கணும் நினைச்சா அழிச்சு காட்டுவார்கள். அதனால பெண்கள்லாம் கொஞ்சம் சமத்தா இருக்கும். அம்மாக்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப பொறுப்பா இருக்கும். அப்ப அந்த பெண்களுக்கு அத்தனை பலம் இருக்கு. பெண்கள் செய்யக்கூடாததுலாம் இருக்கு, செய்ய வேண்டியதுன்னு இருக்கு. அதுல இந்த துந்துவி செய்யக்கூடாததை செய்வா, செய்ய வேண்டியதை செய்ய மாட்டா. காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி. நானும் பல தடவை சொல்லியாச்சு இந்த ஸ்லோகத்தை, இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கேன். எப்ப நம்ம ஊர்ல பெண்கள் எல்லாம் திருந்துறாளோ அது வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி, ஸ்னேகே மாதா சைனேத்து வேஷ்யா, ரூபேஷு லக்ஷ்மி க்ஷமயா தரித்ரி, சக்கர்ம யுக்தாக குலதர்ம ஸ்திரியாக. வீட்டு வேலைகள் செய்யறதுல வேலைக்காரி போல இழுத்து போட்டு செய்ய. காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி, ஆலோசனை சொல்றதுல மந்திரியாக இருக்க. ரூபேஷு லக்ஷ்மி, லக்ஷ்மி தேவி போல எப்பொழுதும் ஆச்சரியமா பிரசன்னமா புன்முறுவல் பூத்த முகத்தோட இருக்க. அந்த பொறுமை வேணுமா? எப்படிப்பட்ட பொறுமைன்னா பூமி தேவிய போல ஒரு பொறுமை வேணும். காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ரூபேஷு லக்ஷ்மி க்ஷமயா தரித்ரி. பூமி தேவிய போல ஒரு பொறுமையை விடவே கூடாது. ஸ்னேகேச்ச மாதா, அன்பு காட்டுறதுல அன்னையா இருக்கணும். அன்பு நிஜமாவே தாயை போல நம்மிடத்துல அன்பு காட்டுறதுக்கு உலகத்துல இன்னொரு ஜீவன் கிடையாது. நிச்சயமா சொல்லணும். ஆனா நிறைய குழந்தைகளுக்கு தன்னுடைய அம்மாவோட அருமை புரியறது இல்லை. வயசான காலத்துல அம்மாவை இழந்த பிறகு புரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. நிஜமாவே சொல்லணும். அந்த தாய் இல்லை அப்படின்னா நம்மளெல்லாம் கொண்டு எங்க அனாதையா போட்டுருந்தானே என்ன பண்ணியிருப்போம்? எத்தனையோ பேர் பிறந்த உடனே கள்ளிப்பால் வச்சு கொண்டுடுறாளே, அப்படி பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அதெல்லாம் தாண்டி நம்மளை வளர்க்குறான். நம்மளையும் வளர்க்குறாளே, என் புள்ள நன்னா வரும், என் புள்ள சமத்து
உலகமே திட்டினா கூட என் குழந்தை வசதி தான் நம்மளையே சப்போர்ட் பண்றதுக்கு உலகத்துல ஒரு ஆள் இருக்கான்னா அம்மாவை தவிர யாரும் கிடையாது. நிஜமாவே அம்மாவை இழந்த வாழ்க்கை தான் அம்மாவோட அருமை தெரியாது. பிரத்யட்சமா இருக்கும்பொழுது பல பேருக்கு அம்மாவுடைய மகிமையோ அருமையோ புரியறது கிடையாது. அதுக்கப்புறம் போட்டோலாம் பத்திரமா வச்சுக்கிறோம், மாலையெல்லாம் போடணும், அதெல்லாம் யாருக்கு பிரயோஜனம்? அப்போ போட்டோ இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, இல்லைனாலும் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. இருக்கும் பொழுது கொண்டாடணும். இந்த அன்பு, அம்மாவுடைய அன்பு ரொம்ப விசேஷமானது. ஸ்னேகேச்ச மாதா சயனேத்து வேஷ்யா, படுக்கையில வேசியா இருக்கணும். இப்படி 6 விதமான குணங்கள் நிச்சயமா ஒரு குலப்பெண்மணிக்கு சத்தியமா வேணும். இது இருந்தா அந்த குடும்பம் அந்த குலம் நிச்சயமா ஜெயிச்சு வரும். இந்த துந்துவி இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறான். என்னடா பண்றா அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் வம்பு பேசிட்டு இருக்கா, அடுத்தவர்களை பத்தியே குத்தம் பேசிட்டு இருக்கா. தனக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல முதல்ல தலையிடவே கூடாது. எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு. எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லை? யார் வீட்டுல சண்டை இல்லை? யாருக்கு வியாதி இல்லை? எல்லாருக்கும் இருந்துட்டுதான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த வீட்டுல அப்படி நடந்தது, இந்த வீட்டுல சண்டை நடந்தது, நம்ம வீடு ஒழுங்கா இருக்கா? இல்லையே. நம்ம வீட்டுல 1000 ஓட்டைகள். இதை சரி பண்றதுக்கு தான் நமக்கு வாழ்க்கை. அடுத்த வீட்டுல எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். முடிஞ்சா நம்மால உதவி பண்ணணும், இல்லாட்டி அவர்களை பத்தி குத்தம் பேசாம இருக்கணும். ஒரு நல்ல குணம் நிறைய மாறணும் நம்மெல்லாம். இவ என்ன பண்றா, எப்ப பார்த்தாலும் வந்து பேசிட்டு இருக்கா, ஊர்க்கதை பேசிட்டு இருக்கா, அலங்காரம் பண்ணிக்கிறா, ஜாலியா சாப்பிடுறா, அப்படியே இருந்துட்டு இருக்கா. அவ்வளவுதான். அவ சுகம் மட்டுமே வாழ்க்கையில் இருக்கா. நல்ல பணம் இருக்கு, நல்ல வசதி இருக்கு, ஆனா வீட்டுல குழந்தை இல்லை. ஒரு குழந்தை வேணும் இல்லையா? ஒரு குழந்தை இருந்தா தானே அது ஒரு அழகு. அப்பதானே அந்த குடும்பத்துக்கு ஒரு ஏற்றம் ஜாஸ்தி. ஆனா இவளுக்கு அதை பத்தியும் கவலை இல்லை. ஏன்னா ஐயோ குழந்தையெல்லாம் பெற்றா கஷ்டம், தாய்ப்பால்லாம் கொடுத்தா அழகு போயிடும். நல்லா கரெக்டா அன்னைக்கு மதர்ஸ் டே அன்னைக்கு இந்த டாபிக்லாம் வந்திருக்கு நமக்கு. அது அதிசயமா இருக்கு. தாய்ப்பால்லாம் கொடுத்தா அழகு போயிடும், அப்புறம் இதோட மலம் மூத்திரம் எல்லாம் அள்ளி போட்டுன்னு இருக்கணும், அது நச்சு நச்சுன்னு அழும். அது கரெக்டா அந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கணும். அம்மா சாப்பிட உட்காரும் போது அம்மா ஆய் அப்படின்னு, அது எப்படிதான் தோணுமோ தெரியாது. அம்மா பசிக்க சாப்பிட உட்காந்தாதான் அதுக்கு பசிக்கும். அம்மா சாப்பிட உட்காந்தாதான் அதுக்கு ஆய் மூச்சா வரும், அப்பதான் வீல்னு அழும். ஆனா அம்மா அதை பத்தியும் கவலைப்படாம அதனுடைய சுகத்துல முக்கியமான அக்கறை கொண்டு ஓடி வரா இல்லையா? இவளுக்கு அதெல்லாம் பிடிக்கலையா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. தாய்மைன்றது மனுஷா மட்டும் இல்லை, மிருக ஜாதிகள்ல கூட பாருங்க. பகவான் எந்த இடத்துலயுமே அந்த ஆண்களை நம்பி குழந்தைகளை ஒப்படைக்கிற வேலையை பிசினஸே வச்சுக்கல. அவர் ஆண் சிங்கத்தை நம்பியா? சிங்கக்குட்டி இருக்கு, சிங்கக்குட்டி அம்மாவோட தான் இருக்கும். ரொம்ப ரேரா ஏதோ இந்த ஜீவன்கள்ல ஒரு மீன் மட்டும்தான் அந்த பெண் மீன் முட்டை போட்டுன்னா அது வாயில வச்சுன்னு அலையும். ரொம்ப துர்லபம். ஒரு 5-6 பேர் எடுத்தோம்னா பெரிய விஷயம் ஆண்கள்ல இந்த குழந்தைகளை காப்பாத்துறதுன்ற விஷயத்துல. மற்ற எல்லாமே, அது குரங்கா இருக்கட்டும், கொசுவா இருக்கட்டும், மீனா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், தன் தாயிடத்திலே தான் அது இருக்கும். தாய் தான் அதுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கும். இவளுக்கு அதெல்லாம் பிடிக்கல. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நான் பாட்டு நன்னா சாப்பிடணும், ஊர் வம்பு பேசணும், நான் பாடு என் வாழ்க்கைய வாழணும், நன்னா பயின்று இருக்கு, சௌக்கியமான் இருக்கா. இவரும் எவ்வளவோ போகாத கோவில் இல்லை, பண்ணாத பூஜை இல்லை, எல்லாம் பண்ணி வளர்த்தாச்சு. என்ன பண்ணாலும் குழந்தை பிறக்கல. சரீரம் நன்னா இருக்கு, ஒரு குறை இல்லை, ஆனாலும் குழந்தை பிறக்கல. தெய்வம் கிருபை பண்ணாதானே நடக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ஆத்ம தேவன்ற அந்த பிராமணருக்கு ஒரு நாள் பார்த்தார், என்ன வாழ்க்கை இது, ஒரு சுகம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, நானும் என் மனைவி மட்டும் இருக்கும், நல்ல பணம் இருக்கு, இதெல்லாம் ஒரு ஆனந்தமா? இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமா அப்படின்னு ஒரு வருத்தம் ரொம்ப அதிகமா போயாச்சு. ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி. ரொம்ப அழகா திருமங்கை மன்னன் சொல்றார் இல்லையா, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால். ரொம்ப அழகா சொல்றார். எல்லாருக்கும் ஒரு வாட்டம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆத்மதேவனுக்கு எல்லாம் வெறுத்து போச்சு. போ, என்ன வாழ்க்கை, என்ன மனைவி, என்ன குடும்பம், என்ன சொத்து, என்ன பெரிய சுரத்தை கண்டோம்னு சொல்லி ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு கிளம்பிட்டார். இப்படி கால் போன போக்குல நடக்கிறார். இந்த மனசுல கவலை வந்துடுத்து, பாரம் வந்துடுத்துனா எதுவுமே பெருசா தெரியறது இல்லை. இப்படி நடந்து 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 போயாச்சு. ரொம்ப தூரம் போனா ஒரு காடு. அந்த காட்டுக்கு போயாச்சு. அங்க இருக்கிற ஒரு குளத்துல இறங்கி ஜலம் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே உட்காண்ட. துக்கம் நெஞ்சு அடைச்சது. ஓன்னு அழுதார் இந்த ஆத்மதேவன்ற பிராமணர்.
அழுது 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 அவருக்கு தீரலை, துக்கம் தீரலையே. ஏன்னா தன்னுடைய துக்கத்துக்கான விடிவு கிடைக்கல, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல, அழுதுண்டே இருக்கா. அப்ப அந்த பக்கமா ஒரு ரிஷி வந்தார். அவரை பார்த்து சொன்னார், ஏன்பா அழற, எதுக்கு அழற, மனசுல இத்தனை ஒரு தாபம், இத்தனை ஒரு கவலை, விடு, எல்லாம் நன்மைக்கு, ஏத்துக்கோ, வர்றதை ஏத்துக்கோ, உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது உண்டு. ரமண மகரிஷி சொல்றார் இல்லையா, உனக்கு எது உண்டோ அது உண்டு, உனக்கு எது இல்லையோ அது இல்லை. நீ வேண்டாம்னு சொன்னாலும் உனக்கு உண்டுன்னா அது எங்கேருந்தாவது வந்து சேரும். உனக்கு ஒரு விஷயம் இல்லைன்னா நிச்சயமா அது இல்லை. ரமணர் ரொம்ப அழகா அப்பப்பதான் வார்த்தைகள் பேசியிருக்கார். ஆனா அது நறுக்கு தெரிச்சா போல தேமேன்னு ஒரு கோமணத்தை கட்டிண்டு, உலகத்துல இந்த மாதிரிலாம் சாதுக்களை வேற எந்த தேசத்திலையும் பார்க்க முடியாது, வேற எந்த மதத்திலையும் பார்க்க முடியாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆச்சரியம், நம்முடைய சாதுக்கள் மாதிரி கோமணம் கட்டிண்டோ, இல்லாட்டி நிர்வாணமாவோ, இல்லாட்டி எதை பத்தியும் கவலைப்படாம ஜடாமுடி தரிச்சுண்டோ, பெரிய தாடியை விட்டுண்டோ, சாப்பிடாமல்லாம் உட்கார்ந்து, அந்த மாதிரிலாம் சாதுக்கள்லாம் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்திலே தான் நிறைய பேர் நிறைஞ்சிருக்கார்கள். இந்த சாது சொல்லிட்டார், குழந்தை கவலைப்படாதேப்பா, அழாத சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சுடுத்து இவன் எதுக்காக அழறான் அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. உடனே அவர் அந்த ஆத்மதேவனை பார்த்து சொன்னார், குழந்தை இல்லைன்னு அழாத, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா பெத்துக்கிற வரைக்கும் சுகமாத்தான் இருக்கு, அதுக்கப்புறம் இதுங்களோட போராடுறது இருக்கு பாருங்க. நீ என்ன ஏன் பெத்த, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, அந்த அப்பா அவ்வளவு பண்றாரு, நீ எனக்கு என்ன பண்ணி கிழிச்சேன்னு இதுகள் கேட்கும் பொழுது, இதுகளை தான் கஷ்டப்பட்டு தோல் மேலையும் மார் மேலையும் போட்டு என் கண்ணே, என் மணியே, என் முத்தே, இதுக்கு ஊர்ல இல்லாத பேரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வச்சு அந்த ஸ்கூல்ல அப்படி சேர்க்கணும், அதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை இப்படி போட போறேன், என்னமோலாம் பண்ணா கடைசியில் அதுக்கு தோன்ற அது பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா அது இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னா ஒரு நன்றியும் கிடையாது, ஒரு மரியாதையும் கிடையாது, ஒரு அன்பும் கிடையாது. என்னமோ அப்பா அம்மா ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி வச்சுருக்கு குழந்தைகள். நிறைய குழந்தைகள் அப்படிதான் இருக்கு இந்த காலகட்டத்தில். ரொம்ப வருத்தப்பட்டு இந்த வார்த்தையை நான் சொல்றேன், இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். அம்மா அப்பானா பொருள் வாங்கி கொடுக்குற ஒரு மிஷின், தனக்கு வேண்டியதை சாதிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரர்கள். ரொம்ப வருத்தப்பட்டு இந்த வார்த்தைகளை சொல்றேன். ஏன்னா பல இடங்கள்ல தாயும் தகப்பனும் குழந்தைகளுக்கு அடிமைகளா இருக்கிறத மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். தன் தாயும் தகப்பனும் நெஞ்சு நிமிர்ந்து நடக்கணும், அவர்கள் பெருமைப்படணும்ன்ற நினைவு ரொம்ப குறைவா இருக்கு. அதுவும் சினிமா, டிவி எல்லாமே அப்பா அம்மாவை விரோதிகளாத்தான் காட்டி தொலைகிறார். கஷ்டமா இருக்கு. அது நினைச்சாலே மனசு என்னமோ பண்றது. இந்த தர்மபுரியில கூட இப்ப நடந்தது, ஒரு கல்யாணம் நடந்தது, அந்த அப்பா தூக்கம் செத்து போயிட்டான் ஒர்க்ல பண்ணிட்டு. ஆனா அது பெரிய விஷயமா இல்லை. அந்த காதலன் ட்ரெயின் முன்னாடி விழுந்து செத்து போயிட்டானா, காதல் தோற்பதில்லைன்ற வசனம் பேசுறான். அப்ப ஒரு இளம் வயசு பையன் வாலிபன் காதலுக்கு செத்து போனா அந்த உயிருக்கு விலை உண்டா? அவமானத்துல ஒரு அப்பா, அந்த பொண்ணோட அப்பா செத்து போனதுக்கு ஒரு விலை இல்லைன்னா இது என்ன சமுதாயம் இது? அப்ப அந்த கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வளர்த்த அந்த அப்பாவுக்கு என்னதான் விலை, என்னதான் மரியாதை? அதிசயமா இருக்கு எங்களுக்கெல்லாம். பேப்பரை படிக்கும் பொழுது இவ சொல்றதெல்லாம், அவ வசனம் பேசுறது, டிவியில பேட்டி எல்லாம் கொடுக்கும் பொழுது, அப்ப அந்த தகப்பன ஒரு உயிர் தானே. அப்ப அந்த வலி எவ்வளவு வலி, மரண வலியை விட எது பெரிய வலின்னா அவமானம். ஐயோ என் பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே, என் பிள்ளை இப்படி நடந்துட்டானே, இந்த குழந்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேனே, இப்படி பண்ணவன் என்ன இப்படி பண்ணிட்டாளே. நம்பிக்கை துரோகம் யார் பண்ணாலும் வலிக்காது, பசங்க பண்ணா தாங்காது, நன்னா கஷ்டம். குழந்தைகள் நன்னா புரிஞ்சுக்கணும். இள வயசு பசங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், தயவு செய்து உங்க அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணிடாதீங்கோ. அவளுக்கு என்னுடைய வாழ்க்கையில மதிப்பும் கிடையாது, மன்னிப்பும் கிடையாது. அப்பா அம்மாவை கொண்டாடுற குழந்தைகள் மட்டும்தான் எனக்கு வேணும். அப்பா அம்மா வேண்டான்ற குழந்தைகள் லோகத்துக்கே வேண்டாம். என்னை பொறுத்தவரைக்கும் அபிப்பிராயம் இதுதான். ஆனா ஒரு தாயும் தகப்பனும் இல்லைன்னா ஒரு வாழ்க்கை கிடையாது. தன்னுடைய தாயும் தகப்பனும் தான் வசத்தில் உலகத்துல, அதுக்கப்புறமா தான் எல்லாருமே. யாருக்கு வேணா நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. நம்முடைய தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்காம உலகத்துல நீங்க 1000 கோடி பேருக்கு மரியாதை கொடுத்தாலும் உங்களை உலகம் கொண்டாடாது. பாண்டுரங்கனே தாயும் தகப்பனுக்கும் கைங்கரியம் பண்ண புண்டலீகனை தேடிண்டு வந்து செங்கல் மேல இன்னி வரைக்கும் நிக்கணும். பெற்ற தாய்க்கும் வளர்க்கிற அப்பாவுக்கும் கொடுக்காத மாதிரியே உலகத்துல நீங்க யாருக்கு கொடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நன்னா ஞாபகம். தாக எடுக்கும்போது தண்ணி தான் வேணும், பசிக்கும் போது சோறு தான் வேணும், வேற ஏதோ வச்சு சுவாசிக்கிறதுக்கு காத்து தான் வேணும், வேற ஒன்றும் ஆல்டர்னேட் கிடையாது. அந்த மாதிரி நமக்கு முதல்ல தாயும் தகப்பனும் தான் வேணும். அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸு, மண்ணாங்கட்டி, செல்போனு, SMS எல்லாம் 2ஆம் பட்சம் தான்.
பெத்த தாயும் தகப்பனும் தான் உடம்பு சரியில்லைனா டாக்டர் அழிச்சுட்டு போவா. உடம்பு முடியலன்னா பக்கத்துல ராத்திரி விடிய உட்காந்துருப்பா. மொபைல் போனோ, டிவியோ, இன்டர்நெட்டோ, கிரிக்கெட்டோ, சினிமா நடிகர்களோ, அரசியல்வாதியோ ஒருத்தரும் பக்கத்துல நிக்க மாட்டா. நின்னாலும் பிரயோஜனம் இல்லை. தாயும் தகப்பனும் போல நம்முடைய உடம்புக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய மனசுக்கும் பரியறதுக்கு இன்னொரு ஜீவன் உலகத்துல கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் கை தட்டுறது முக்கியம் இல்லை, சொல் பேச்சு கேட்கறது தான் எனக்கு முக்கியம். நீங்க கை தட்டுறது நான் மீட்டிங்கா போட்டு இருக்கேன். நீங்க புரிஞ்சு நடந்து ஜெயிச்சு காட்டினா சத்தியமா நான் சொல்ல அன்னைக்கு இது சொன்ன குழந்தைகள் புரிஞ்சுட்டா எனக்கு அதுதான் வேணும். என்ன வேணா இருக்கட்டும், அப்பா அம்மா நம்மளை வேணுன்ட்டே கூட திட்டணுமே, அதுவும் நல்லதுக்கு தான். போர் அடிக்கிறதுனே அடிக்கட்டுமே, அதுவும் நல்லதுக்கு தான். பண்ண மாட்டா சொல்றேன். ஏன்னா குழந்தை அப்படிதானே சொல்றது. அம்மாவுக்கு போர் அடிச்சா என்ன திட்டுறாங்க, அம்மாவுக்கு போர் அடிச்சா என்ன அடிக்கிறாங்க. அப்பா என்ன கண்டுக்கிறதே, கண்டுக்காமலா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கா, கண்டுக்காமலா சோறு ஆக்கி போட்டு இருக்காங்க, கண்டுக்காமலா அவளோட ட்ரெஸ் எல்லாம் தோச்சு போட்டு இருக்கா. தனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லைன்னா கூட குழந்தைங்க கடனை உடனே வாங்கி நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறானா. இதுக்கு சுகப்படணும் தானே இத்தனை பாடு. இத்தனை பாடையும் அவர் சொல்லிட்டார். இந்த சாது சொன்னார், வேண்டாண்டா குழந்தைய பெற்றுக்காதடா, பெரிய ஆசீர்வாதம்டா. சொன்னா யார் கேட்கிற உலகத்துல? எப்பவுமே பட்டு நம்ம அனுபவிச்சு அடைச்சி அப்படின்னா நமக்கு ஒரு பெருமை. இந்த சொல்லறிவு மட்டும் நமக்கு ஆகவே ஆகாது. நம்ம தானா பட்டு விழுந்து என் அனுபவத்தை நான் சொல்றேன்னு ஒரு 10 பேர் சொல்லி புலம்புவோம் பாருங்க, அதுதான் பரம சந்தோஷம். யாராவது சொல்றதை கேட்டு திரும்பிட்டோம்னா அது அவ்வளவுதான், மழை தான் வந்துடும், சுனாமியே வந்துடும். இந்த சாது சொல்லிட்டார், குழந்தை இல்லைன்னு வருத்தப்படாதேன்னு. இவர் இவ்வளவு சொன்ன உடனே இந்த ஆத்மதேவனுக்கு ஆஹா இவர் பெரிய ரிஷி, நான் எதுக்கு அழறேன்னு கண்டுபிடிச்சுட்டார். அப்ப இவரை பிடிச்சா எனக்கு குழந்தை வரம் தருவார், இப்படிதானே தோன்றது. குருவை பிடிச்சா நமக்கு பக்தி வரும், ஞானம் வரும், வைராக்கியம்ன்றதை விட குரு காலில் விழுந்தா ஆசீர்வாதம் பண்ணுவார், 10th நல்ல மார்க் வாங்கலாம். குரு காலில் விழுந்தா குழந்தைக்கு கல்யாணம் ஆகும், பண்ணி வைப்பார். குரு காலில் விழுந்தா பெரிய பிசினஸ் நடக்கும். அப்படிதானே? இது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதையும் தாண்டி பக்தி ஞான வைராக்கியங்கள், பகவானிடத்துல நம்பிக்கை, அதுதானே ரொம்ப முக்கியமா அவசியமா வேண்டியிருக்கு. இவர் பார்த்தார், இந்த ஆத்மதேவன் அந்த ரிஷியுடைய காலில் விழுந்தார். சுவாமி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, தயவு செய்து நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுறதுன்னு, நீங்க தயவு செஞ்சு எனக்கு என் குடும்பத்துக்கு ஒரு குழந்தை வரும்படி ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு. அப்படி அந்த சாது சொன்னார், உன்னுடைய பிராரப்தம் அவ்வளவு மோசமா இருக்கு. உன் வீட்டில் இருக்க பசுமாடு கூட கண்ணு போடல, உங்க வீட்டில் இருக்கிறதுனால உன்னோட சேர்ந்து சகவாச தோஷன்ற மாதிரி உன் வீட்டில் வந்ததுனால அந்த பசுமாடு கூட இன்னும் கன்று ஈனவே இல்லை. உன் வீட்டில் இருக்க மரங்கள் கூட இன்னும் பூ பூத்து காய் காய்க்கல. அப்படி இருக்கும் உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை. வாழ்க்கை நடக்கிறது எல்லாத்துக்குமே கர்ம வினை முக்கியமான காரணம். நம்ம என்ன கர்மா பண்ணிருக்கோமோ அதனுடைய வினைகளை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். யாரோ பண்ணது நம்ம தலையில வந்து விழாது. நல்லா ஞாபகம், இந்த ஜென்மாவில் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ மானமோ அவமானமோ எல்லாமே நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை அடிப்படையாக கொண்டுதான் நடக்கிறது. ஆனா அந்த பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை மாற்ற முடியும் பக்தியினாலே. விதியை மதியால் விழலாம் இல்லையா? பக்தியினாலே, பொறுமையினாலே, குரு கிருப்பையினாலே, பகவானுடைய அனுகிரகத்தினாலே அதை மாற்ற முடியும். அப்ப இவர் சொல்லிட்டார். இவ்வளவு தூரம் சொன்ன உடனே இந்த ஆத்மதேவன் சொன்னார், உங்களுக்கு இவ்வளவும் தெரிஞ்சிருக்கேன், அப்ப என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மவினையை மாற்றி விடுங்கோளே அப்படின்னார். அப்ப அவர் பார்த்தார், சரி அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அழகா ஒரு சரு பழம் வச்சுக்கோங்களேன் கொடுத்துட்டா. இதை கொண்டு ஒரு மனைவிக்கு கொடுப்பா, நல்ல சத்புத்திரன் உண்டாவான். நல்ல, ஏன்னா குழந்தைகள் பெற்றிருந்தாலும் நல்ல குழந்தைகளா இருக்கணும். அது மார்கண்டேயர்லாம் கேட்கிறார், பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கிட்ட சிவபெருமான் கேட்கிறார், 100 வருஷம் வாழ்ந்து அட்டகாச உலகத்தையே படாத பாடுபடுத்துற புள்ள வேணுமா, அல்பாயுசா இருந்தாலும் லோகமே மெச்சும்படியா புள்ள வேணுமான்னு. அல்பாயுசா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பக்தியில் அதையும் மாத்தினுட்டா வச்சுக்கோங்க. மார்கண்டேயர் தோன்றி புகழோடு தோன்றுகின்றா இல்லையா? ஒரு நமக்கு இப்படிதான் வாழணும்னு ஒரு நெறிமுறைகள் இருக்கு. அப்பதான் அதற்குரிய மரியாதை உண்டு. இந்த ஆத்மதேவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். ஆத்மதேவனுக்கு பரம சந்தோஷம். குரு பார்த்தார், நன்னா தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். உனக்கு வைராக்கியம் வரட்டும்பா, பக்தி வரட்டும், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ, பகவான் நல்லது பண்ணுவான் அப்படின்ட்டார். ஒரு அழகா வீட்டுக்கு வந்தாச்சு. மனைவியை பார்த்தார். மனைவியிட எல்லா விஷயத்தையும் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ரிஷியை பார்த்தேன், இந்த குழந்தைகளுக்காக சாப்பிட சொன்னார் அப்படிலாம் சொன்னார். அவளும் உடனே பயபக்தியா வாங்கிட்டான். பயபக்தியா வாங்குற மாதிரி நடிச்சா.
அப்புறம் தன் பக்கத்துல இருக்க தோழிகள்லாம் கூட்டு பேசினா, வம்பு பேசினா. அப்ப ஒருத்தி சொன்னா, அவளுக்கு ஒரு 4-5 குழந்தைகள். வேண்டாண்டி, உன்னை பார்த்தா நான் சந்தோஷமா இருக்கேன், அப்பாடான் இருக்கு. 4-5 பெற்றுட்டு உன்னோட ஒண்ணு போராடுறதுக்கே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவளுக்கு என்னடான்னா, இவ குழந்தைய பெற்றுட்டானா இவ மூலமா கிடைக்கிற பிரயோஜனங்கள் இல்லாம போயிடும் பாருங்க. ஒரு வீட்டுல குழந்தை இல்லைன்னா அவ சுத்து உலகத்துல அவாவா எடுத்துப்பா இல்லையா? அந்த மாதிரி இவெல்லாம் சொல்லிட்டு, குழந்தையெல்லாம் வேண்டாம் வேண்டாம், நீ நிம்மதியா இருக்க, இந்த வயசுல அவள் அழகா இருக்கா, நான்லாம் பாரு 4த்தையும் பெற்றுட்டு இதுகளோட ஓடி 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 என் உடம்ப கூட நான் பாத்துக்கிறது இல்லைன்னா சொன்னான். இப்படி ஒவ்வொருத்தரா சொல்ல சொல்ல ஏற்கனவே அவளுக்கு அது குழந்தைய பெற்றுக்கிறதுலாம் ஆசை இல்லை. இப்ப இன்னும் அந்த ஆசை விட்டு போயிடுச்சு. பார்த்தால் ரகசியமா அந்த ரிஷி கொடுத்ததை மாட்டுக்கு கொடுத்துட்டான். நல்ல மனசு, என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் நிறைய பேர் இருக்கா லோகத்துல. நிறைய பேர் இந்த கோவில்ல விபூதி குங்குமம் கொடுத்தா கோவில் தூண்லேயே கொட்டிட்டு வருவோம் இல்லையா? இந்த புண்ணியத்தெல்லாம் அங்கேயே நீயே வச்சுக்கோ சாமி, எனக்கு வேண்டாம், நீ கொடுக்குற புண்ணியம் நல்லதெல்லாம் நீயே வச்சுக்கோ, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு. இந்த கோவில்ல குங்குமம் விபூதி எல்லாம் உங்க குடும்பம் நன்னா இருக்கணும்னு கொடுக்கறது. அதை கொண்டு வந்து வீட்டில் ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ டெய்லி இட்டுக்கணும். ராத்திரி படுத்துக்கும் போது இட்டுக்கணும், காத்தால எழுந்தவொடனே இட்டுக்கணும். அப்போ குடும்பத்துக்கு நல்லது. ஒரு வியாதியோ ஜரப்பையோ இருக்கும்போது அதை இட்டுட்டோம்னா கோவில் போக முடியாத சமயத்துல கூட அந்த தெய்வ அருள் அதுல சித்திக்கும். அந்த விபூதி, அந்த குங்குமம், மஞ்சக்காப்பு, அதுக்கெல்லாம் தனித்துவம் உண்டு. சுவாமிக்கு பூஜை பண்ணி கொடுக்குற விளையாட்டு கிடையாது. திருச்செந்தூர்ல விபூதி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அத்தனை மகத்துவம் இருக்கு. ஆச்சரியமா திருஞான சம்பந்தர்லாம் விபூதியை வச்சு பூசிய மந்திரமாவது நீருன்னு தடவியே ஒரு ராஜாவுடைய அங்கத்துடைய வியாதியை சரி பண்ணியிருக்காருன்னா வெறும சாம்பல் கிடையாது. எல்லாத்துலேயுமே மகத்துவம் நிறைய இருக்கு. நன்னா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ விளையாட்டுக்கு, அதனாலதான் நம்முடைய சனாதனமான தர்மம் வசத்தின்னு சொல்றோம்னா மணி மந்திர ஔஷதம் இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை நன்னா இருக்கும்னு சொல்றார்கள் பெரியவாள்லாம். ஆனா இவ அந்த ரிஷி கொடுத்த ஆசீர்வாதத்தை தன் வீட்டுல இருந்த பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு இவ பாட்டுக்கு அப்படி கர்ப்பவதி ஆனா மாதிரி நடிக்கிறாள். இவ்வளவு பயங்கரம் பாருங்க. இந்த டிவி சீரியல் இன்னைக்கு காட்டுறதுதான் ஏற்கனவே நடந்திருக்கிறது தான். இதை வேற பார்க்கணுமா? அவ்வளவும் நடக்கிறது. கொஞ்ச நாள் இவ கர்ப்பவதி ஆயிட்டா. அவருக்கு ஒரே சந்தோஷம். அவருக்கு தெரியல இவ பொய் சொல்றா, ஏமாத்தரா அப்படின்னு. என்ன தைரியத்தை நடிக்கிறான்னு தெரியாம நடிச்சுட்டு இருக்கா. 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு அப்படின்னு நடிக்கிறா. கொஞ்ச நாள்ல அந்த பசுமாடும் கர்ப்பவதி ஆயிடுச்சு. உடனே இந்த ஆத்மதேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, அந்த ரிஷியுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு நன்னா இருக்கு. கொஞ்ச நாள்லயே மரம் பூத்துது, காய்ச்சது, எல்லாம் நடந்தது. அப்ப எல்லா பக்கமும் ஒரு சந்தோஷம். இந்த ஆத்மதேவன் பார்த்தா, அப்பாடா, இனிமேல் என் வாழ்க்கை வந்து சுகமா இருக்கும், எனக்கு ஒரு குழந்தை பிறப்பான் அப்படின்னா ஒரு கற்பனை, ஒரு ஆசைகள் எல்லாம். கோட்டையெல்லாம் கட்டுவோமே, நடக்கிறதோ இல்லையோ, இப்படி கோட்டை கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுட்டு இருக்கா. அப்படி சுகமா போயின்னு இருக்கு. நான் ஒரு மேனியும் பொழுது வண்ணமா அப்படி போயின்னு இருக்கு. அந்த நிறமாசம்லாம் வருது. இவ உடனே ஆச்சரியமா தாயார் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டான். அங்க அதே சமயத்துல அவளுடைய சகோதரியும் கர்ப்பவதியா இருக்கா. அப்ப அவ சொல்லிட்டா, ஏண்டி நீ என்ன கர்ப்பமே இல்லாம நடிக்கிறியே, என்ன ஆகும்? அதுக்கு என்ன பிறந்து செத்து போயிடுதுன்னு சொல்லிடுவேன். பொய் சொல்றதும் தீர்மானம் பண்ணியாச்சு, எவ்வளவு வேணா சொல்ல வேண்டியதுதானே. இப்படிலாம் அளந்தெல்லாம் பார்த்து சொல்லணுமான்னு. உண்மை சொல்றதா ரொம்ப ஈஸி, பொய் சொல்ற ரொம்பவே கஷ்டம். மாத்தி மாத்தி பேச வேண்டியிருக்கு. நான் சொன்னேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம், எங்க வீட்டுக்காரர் தானே, நான் சொன்னா நம்புவேன். இது பெரிய கஷ்டம். வேதி பொன்புலக நம்புறதும் கஷ்டமா இருக்கு, நம்பாம இருக்கிறதும் கஷ்டமா இருக்கு. இது என்னன்னா, நல்லவாகிட்ட சந்தேகம் வரும், ஏமாத்துறவாகிட்ட நம்பிக்கை வரும். அது கலியுகத்துடைய கோரமா என்னன்னு தெரியுது. எப்பொழுதுமே ஏமாத்துறவா மேல அபரிமிதமான நம்பிக்கை வரும். நல்லதே பண்றவாகிட்ட சந்தேகமே வரும். ராமானுஜர், சங்கரர், மீரா இவாகிட்ட தானே சந்தேகமே நமக்கு வருது. ஏமாத்திரம் அத்தனை பேர் இருக்கு, அவா மேல நம்பிக்கை தானே வருது. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய மனசுல மாற்றங்கள், அதுதான் பிரச்சனை. அவ சொல்ல அதுக்கு என்ன செத்து போச்சுன்னு சொல்லிக்கலாம் அப்படிலாம் நினைச்சுட்டான். கொஞ்ச நாள்ல அவ சகோதரி சொன்னா, அப்படி வேணாண்டி, ஒண்ணு பண்ணலாம், எனக்கும் இப்படி குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கு, நீ என் குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லி வளர்த்துண்டுவா அப்படின்னா. அவ சொன்னா, இது நல்லா இருக்கு, அப்போ உனக்கு என்னடி வேணும்? எனக்கு என்ன கொஞ்சம் பணம் வேணும், அவ்வளவுதான். பணம் கொடுத்தா நான் என் குழந்தைய கொடுத்துடுறேன்னு. சரி, இன்னைக்கெல்லாம் காசுக்கெல்லாம் குழந்தைகளை கடத்தி விற்கிறான், பேப்பர்ல படிக்கிறோம். எல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்துல இருந்து, புதுசே கிடையாது. அழகா அந்த குழந்தை பிறந்தவனே இவ தன் குழந்தை அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு வந்துவிட்டான். இந்த குழந்தைக்கு துந்துகாரின்னு பேர் வச்சுட்டான். ஆத்மதேவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஊர் முழுக்க எனக்கு புள்ள பிறந்தாச்சு, எனக்கு ஒரு செல்வம் கிடைச்சாச்சு, என் ஆஸ்திக்கு ஒரு ஆள் வந்தாச்சு, எல்லாம் புதிச்சா. ஆஹா ஓஹோ. கொஞ்ச நாள்ல
அதி விசேஷமா மாடும் ஈன்றது. ஆனா மாடு கண்ணுக்குட்டியை ஈனல, ஒரு மனுஷ குட்டியை போட்டுடுது. அப்படிதான் போதுமா அப்படின்னா நடக்கும், எது வேணா நடக்கும். உலகத்துல இதுதான் நடக்கும்னு தீர்மானமா சொல்ல முடியாது. நல்ல அக்னிஷத்துல ஜோன்னு மழை பெஞ்சது இல்லையா, பெய்யாது. ஜோன்னு கொட்டு 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 மழை கொட்டிச்சு இல்லையா. தெய்வம் நினைச்சா எது வேணா எப்படி வேணா எந்த சமயத்துல வேணாலும் நிச்சயமா நடக்கும். அந்த மாடு அழகா மனுஷ குட்டியை போட்டு எடுத்து, ஆனா மாட்டு காதோட. அதனால அந்த குழந்தைக்கு கோகர்ணன் அப்படின்னு பேர் வச்சா. கோனா மாடு, மாடு போன்ற காதுடையவன் அர்த்தம், கோகர்ணன். இன்னைக்கு உடுப்பி பக்கம் போனா கோகர்ணம் அப்படின்னு ஒரு இடமே உண்டு. அந்த இடத்துக்கு பேரே கோகர்ணம் அப்படின்னே பேரு. நிறைய உண்டு. நம்ம பெரியவாசன் எல்லாமே சத்தியம். இன்னைக்கு நிறைய நிரூபணம் ஆயிட்டு தான் இருக்கு. அந்த கோகர்ணன்ற குழந்தை பிறந்து எடுத்து அவருக்கு ஒரே சந்தோஷம். ரிஷியால் அனுகிரகம் பண்ணப்பட்ட குழந்தை இவன்னு தெரியல, தனக்கு பிறந்த குழந்தை தான் தன் குழந்தை நினைச்சுட்டு இருக்கா. இந்த குழந்தையும் தன் பிள்ளை நினைச்சுண்டு அழகா வளர்க்கிறான். துந்துக்காரி துஷ்டனா இருக்கான். ஏன்னா அவன் அம்மா போய் பேசுறான், வளர்க்கிற அம்மாவும் போய் பேசுறான். தாயை போல பிள்ளை லோகத்துல, தந்தையை போல பிள்ளைன்னு சொல்றதே கிடையாது. அதனால அப்பாக்கெல்லாம் ஜாலியா இருக்கும் அப்படின்னா எல்லாம் முன்ன மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. அவன் குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணிட்டு முதல்ல அம்மா தான் மாட்டுவான். அது என்னமோ தெரியல, பாவம் 10 மாசம் சுமக்கவும் சுமந்து கடைசியில ஒன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னா கஷ்டமா தானே இருக்கும். அதே அம்மா நிறைய நல்ல குணங்கள் இருக்கு, வரமாட்டேங்கிறது. நிறைய குழந்தைகளுக்கு நல்ல குணங்கள் அம்மாவிடத்தே வந்திருக்கிறத நான் பார்த்திருக்கேன், நிறைய நான் பார்த்திருக்கேன். ஆச்சரியமா. இந்த துந்துக்காரி மகா கெட்டவனா இருக்கான். பொய் சொல்றான், திருடுறான், அப்பா அம்மாவை கேவலமா பேசுறான், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறான், அடுத்தவா பொருட்களை எடுத்துக்கிறான், அடுத்தவாளை ஹிம்சை பண்றான். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. இது எல்லா துஷ்ட காரியங்களையும் பண்ணிட்டு இருக்கான். அதே கோகர்ணன் சமத்தா இருக்கான். ஏன்னா ரிஷியுடைய கிருப்பையினாலே பிறந்த குழந்தை. பசுமாடு ரொம்ப சாத்வீகமானது, ஜீவஹிம்சையே பண்ணாத ஒண்ணு, இந்த ரத்த வாசனையே பிடிக்காத ஒண்ணு பசுமாடு மட்டும்தான். ஆனா அந்த பசுமாடு கூட தனக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அது மேல இருக்கிறதெல்லாம் நக்கி 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 சுத்தப்படுத்தும். கண்ணுக்குட்டி அவ்வளவு அழகு. பசுமாடு கூட சமானம் எதுவுமே இல்லை. கோமாதா ரொம்ப விசேஷமா கொண்டாடுறோம்னா அத்தனை வசத்தி. அந்த பசுமாடு இவனை கொண்டாடுறது ரொம்ப சமத்தா இருக்கான் இந்த கோகர்ணன். அழகா பள்ளிக்கூடம் போறான், அப்பா அம்மா அடுத்த மரியாதையா இருக்கான், தினமும் தாயையும் தகப்பனையும் நமஸ்காரம் பண்றான். நம்ம குழந்தைகள்லாம் இந்த ஒரு வழக்கத்தை வச்சுக்கணும். சின்ன குழந்தைகள்லாம் நல்லா காது கொடுத்து கேளுங்க, பெரிய குழந்தைகள் அப்பா அம்மா இருக்கிறவாளும் கேளுங்க. டெய்லி அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்றது ரொம்ப நல்லது. பின்னாடி காலத்தை போட்டோ மாட்டி பண்றதுலாம் ஒரு விஷயத்துல சேர்த்தியே கிடையாது. உசுரோட இருக்கும் பொழுது அவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றது நிச்சயமா நன்மையை தரும், சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நன்னாருன்னு மானசீகமா ஆசீர்வாதம் பண்றதுக்கு முதல்ல அம்மா அப்பா தான், அதுக்கப்புறமா தான் குரு தெய்வம் எல்லாமே அப்புறமா தான் வருவாங்க. தாயும் தகப்பனும் போல நமக்கு பூரணமா ஆசீர்வாதம் பண்றதுக்கு உலகத்துல யாரும் உண்டு. இந்த கோகர்ணன் டெய்லி அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்றான், அவர்கள் சொன்னா கேட்கறான். ஆத்மதேவன் பார்த்தார், மாடு பெத்த பிள்ளை நல்லா இருக்கு, நான் பெத்த பிள்ளை மோசமா இருக்கே அப்படின்ற. ரெண்டு பிராரத்தம், இது ரிஷி கிருப்பை, அது பூர்வ ஜென்ம கர்ம வினை. ஒவ்வொரு நாளும் இவனுடைய சேட்டை அதிகமா போயிட்டே இருக்கு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், அடிச்சாலும் திருந்த மாட்டேங்கிறான். கெஞ்சி பார்த்தா, கொஞ்சி பார்த்தா, திட்டி பார்த்தா, மிரட்டி பார்த்தா, அடிச்சு பார்த்தா, ஒன்னும் சரியாகல. அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. பகவானை பிடிக்கணும்னு தோணல. இப்படியே பண்ணி 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 அவன் இன்னும் மோசமா போறான். ஆனா துந்துக்காரி அவ அம்மா அப்படி மோசமா இருக்கா, அதே மாதிரி இவனும் மோசமாவே இருக்கான். ஒரு 2 பசங்களும் பெருசா வளர்ந்து விட்டா. இப்ப கோகர்ணன் பார்த்தா அப்பா கிட்ட உத்தரவு வாங்கி அப்படி கிளம்பலான்னு நினைச்சான். அப்ப அப்பா சொன்னார், குழந்தை நீ இருக்கிற தைரியத்துல நான் இருக்கேன் இந்த வீட்டுல, எல்லா நிம்மதியும் போச்சு. இந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்ன வெறுப்பு வந்ததோ அதை விட பல கோடி மடங்கு இப்ப வெறுப்பு வந்துருச்சு. அன்னைக்கு அந்த ரிஷி சொன்னார், ஒழுங்கா கேட்டுருக்கலாம், அப்ப கேட்கல. இப்ப வளர்த்துட்டு இந்த அவமானம் அசிங்கம் எல்லாரும் ஊர்ல இருக்கவெல்லாம் திட்டா, என்னடா பிள்ளை வளர்த்துருக்க, இப்படி ஒரு பிள்ளைய பெற்றுக்கணுமாலாம் திட்டா. அதனால ரொம்ப நொந்து போய் ஓன்னு அழறா. அப்ப கோகர்ணன் சொல்றான், அப்பா இதெல்லாம் ஓரம் தள்ளுப்பா, நீ திரும்பி 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 இதுலயே வாழ்ந்து இருக்காது. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தே. இதுதான் பெரிய நோய். இப்படி 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 இவர்களுக்காக ஓடி 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 கடைசியில உன் ஜென்மா நஷ்டமானதுதான் மிச்சம்பா. இனிமேலாவது
உன் ஆத்மாவுக்கு வேண்டியதை நீ சம்பாதிக்கப்பா. நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ. ரமணர் சொல்றார் திரும்ப திரும்ப, நீ யாருன்னு கண்டுபிடி, நீ யாருன்னு கண்டுபிடி, நீ யாருன்னு கண்டுபிடி. நீ யாருன்னு தெரிஞ்சுடுத்தனா அப்ப உலகம் எல்லாம் தெளிவா தெரிஞ்சிடும். நம்ம யாருன்னு நமக்கு புரியாததுனாலே தான் இத்தனை பாடுபடுறோம். அப்ப கோகர்ணன் சொல்றான், அப்பா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோப்பா, முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு. உனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் உனக்கு இந்த வீட்டை மரியாதை இருக்காது. யாரும் சொல்லி போய் கேட்க போறது இல்லை. இது இவா முன்னாடி இருந்துட்டு இவா கிட்ட அவமானப்பட்டு கஷ்டப்படுறத விட நீ கிளம்பிடுங்கோப்பா. நேர கிளம்பி காட்டுக்கு போயிடுங்கோ. ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் கிருஷ்ணலிங்கம், அதை அப்படியே பாராயணம் பண்ணிட்டே இருங்கோப்பா. பகவான் கிட்ட இவனுக்கு நல்ல கதி கொடுங்கோன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். உடனே பார்த்தார், வைராக்கியம் வந்துடுத்து. இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு வைராக்கியம் இருக்கு, என்ன அழகா சொல்றான், நமக்கு இவ்வளவு வயசாயிடுது, இந்த வைராக்கியம் வரலையே அப்படின்னு தோணிச்சு. வேகமா ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு கிளம்பிட்டார். பகவானை அடையணும், எனக்கு பகவான் வேணும், பகவானே என் மனசுக்கு சமாதானத்தை கொடு, என்னுடைய துக்கத்தை மாற்றிக்கொடு அப்படின்னு பிரார்த்தனையோட ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்துட்டு தன் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. நேர போனார். முன்னாடி ஒரு காட்டுக்கு போனார் சொன்னேன் இல்லையா, அதே காட்டுக்கு போனார். பகவான் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டார். தன்னுடைய மனைவி, குழந்தைகள், இவா மேல இருக்கிற ஆசை, பாசம் எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டு, கிருஷ்ணா இனிமேல் அவர்கள் எல்லாம் உன்னுடைய பொறுப்பு, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோன்னு உட்காந்துட்டார். அவர் பாட்டுக்கு அந்த காட்டுல கிடைக்கிற பழம், காய், கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டு டெய்லி இந்த ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் கிருஷ்ண அவதாரம், கிருஷ்ண ஜனனத்திலேருந்து எல்லாம் அந்த 10வது ஸ்கந்தம் தான் வருது. அதே திரும்ப 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 பாராயணம், திரும்ப அந்த படிக்கிறது பேர் பாராயணம்னு பேர். விடாம படிச்சுட்டே இருக்கார். கிருஷ்ணலீலா தசமஸ்கந்தம், தசமம்னா 10, தசமஸ்கந்தம். அதை படிச்சு 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 பகவான் தான் சத்தியம், பகவான் தான் நித்தியம், பகவான் தான் ரக்ஷகன் நன்னா புரிஞ்சு நிறைய மனசுக்குள்ள இந்த கிருஷ்ண பக்தி பண்ண ஆரம்பிச்சு பகவன் நாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. மணி இன்னும் 8:30 ஆகல, சத்சங்கம் முடியல, 1 மணி நேரம் இருக்கு. ராதேகிருஷ்ணா சொல்லி அது ஜெயில் சொல்லி கிளம்பிட்டு. நாம ஜபம், என்ன கவலை வந்தாலும் நாம ஜபம் பண்ணுங்க. எந்த ஒரு கஷ்டத்திலையும் நாம ஜபம் பண்ணுங்க. மனுஷா கிட்ட புலம்பாதீங்க. மனுஷா கிட்ட அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை, தெய்வத்தினுடைய நாம ஜபம், விடாத பக்தி நிச்சயமா நல்லது பண்ணும். நல்லா ஞாபகம். பக்தியை தவிர நமக்கு நல்ல உதவி பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஃப்ரெண்டு வேற யாருமே கிடையாது. எந்த சமயத்துல வேணாலும் பக்தி பண்ண, ராத்திரி பக்தி பண்ணுங்க, பகவானிடத்தை கதருங்கோ, நாமஜபம் பண்ணுங்க. அது நிச்சயமா நல்வழி காட்டும். அழுது புலம்பி அடுத்த வாக்கிட்ட சொல்லி உங்க குடும்பத்து மரியாதையை நீங்களே குறைச்சுக்காது. கூடுமான வரைக்கும் உங்க குடும்பத்து விஷயங்களை அடுத்தவர்களிடத்துல பேசாம இருக்கிறதே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். அடுத்தவாட பேசி பேசியே தான் பிரச்சனை ஜாஸ்தியாயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா டிவி சீரியல் இல்லை, வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமானது. நம்ம குடும்பத்தினுடைய மரியாதையை நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். இவர் காட்டுக்கு போனால் அதையே நாம ஜபிச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே கிருஷ்ண தியானத்திலேயே இருந்துட்டு இருந்தார். அவர் அந்த பக்கம் போயாச்சு. கோகர்ணன் பார்த்தான், சரி இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நிறைய கோவில்கள் குளத்துக்கெல்லாம் போகலாம்னு சொல்லி அவன் கிளம்பியாச்சு. பல ஊர்கள், பல தேசங்கள், நம்முடைய பாரத தேசம் நிறைய கோவில்கள் இருக்கு இல்லையா, அத்தனை கோவில்கள். காஷ்மீரத்துல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும், குஜராத்ல ஆரம்பிச்சு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் கொட்டி கிடக்கு. எத்தனை கோவில்கள், எத்தனை தீர்த்தங்கள், எத்தனை சித்த புருஷர்கள்.
மகாபாரதத்துல ரொம்ப அழகா சொல்றா, பலராமர், விதுரர் இவர்கள்லாம் இந்த தீர்த்த யாத்திரை போனார்கள் அப்படின்னு காண கிடைக்கும். அதனால எப்பெல்லாம் முடியுமோ இந்த மாதிரி கோவில்கள் இதுக்கெல்லாம் போகணும்ன்றது ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. நவதிருப்பதி கூட கூப்பிடுற தூரம் தான். கல்லாளர்கள் ஆத்துல இறங்குற மதுரை கூட போய் பார்க்கலாம். கல்யாணத்துக்கு தான் மதுரைக்கு போக முடியும்னா மீனாட்சி கல்யாணத்துக்கு கூட மதுரைக்கு போக முடியும். சொந்தக்காரங்க கல்யாணம், ஒண்ணு விட்ட சித்தப்பா பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாம் மதுரைக்கு போக முடியும்னா நம்ம மீனாட்சி கல்யாணத்துக்கும் மதுரை போகலாம். யாரோ ஒருத்தர் மதுரையிலேருந்து வெளிநாட்டுக்கு சிங்கப்பூர் போறாங்க, துபாய் போறாங்கன்னா ஃப்ளைட் ஏற்றுறதுக்கு மதுரை ஏர்போர்ட் போக முடியும், திருச்சி ஏர்போர்ட் போக முடியும்னா மதுரையில் போய் கள்ளழகர் இறங்குறதையும் பார்க்கலாம், திருச்சி போய் அழகா சமயபுரம் தேவியையும் பார்க்கலாம், ஸ்ரீரங்கநாதனையும் பார்க்கலாம். மனசு இருந்தால், மனசு வேணும். மனுஷாளுக்காக ஓட முடியுன்ற பட்சத்துல தெய்வத்துக்காக போகிறதுனால நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. கோகர்ணன் அவ்வளவு அழகா பலவிதமான க்ஷேத்திரங்கள் போறான். எல்லா பாரத தேசம் முழுக்க பிரயாணம் பண்றான். நவதிருப்பதி முதற்கொண்டு கன்னியாகுமரி முதற்கொண்டு துவாரகா எல்லா தேசங்களுக்கும் பிரயாணம் பண்ணி நிறைய இடங்கள்லாம் போறான். பப்பாவும் போயாச்சு, இந்த கோகர்ணனும் கிளம்பியாச்சு. துந்துகாரியை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இன்னும் அக்கிரமங்கள் பண்றான். கடைசியில் அம்மா கிட்ட பணத்தை கொண்டா பணத்தை கொண்டா பணத்தை கொண்டான்னு ரொம்ப அவளை அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டான். துந்துவி பார்த்தா எல்லாம் நான் பண்ண பாவம், இன்னைக்கு படாத பாடு படுறேன்னு ஓன்னு அழுதா. ஒரு நாள் தாங்க முடியாம கணத்துல விழுந்து உசிர விட்டாள் துந்துவி. இப்ப அவனுக்கு இன்னும் சௌகரியமா போயிடுத்து. வீட்டுல ஆளே கிடையாது, இவனுடைய ராஜாங்கம். விபச்சாரிகள்லாம் வீட்டிலேயே கொண்டு வந்து வச்சுட்டு கூத்தடிச்சுன்னு இருக்கான். அவளுக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமே, பல இடங்கள்ல கொள்ளையடிச்சு கொலை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கோகர்ணனும் பகவத் தியானத்துல அப்படி ஈடுபட்டு எல்லா இடங்கள்லையும் பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கான். உலகம் எந்த வேளையில போனாலும் கிருஷ்ணா தூத்துக்குடி வந்தோம்னா கதை பண்ணும்போது லைனே அப்படிதான் வந்துட்டே இருக்கும். நம்ம பாட்டு உட்காந்தோம் பிரவச்சனம் பண்ணோம் விட மாட்டேங்கிறீங்களே. கிருஷ்ணா ராதே பிரபு. எல்லாம் சர்வம் ராமானுஜருக்கு சமர்ப்பணம். ராதே கிருஷ்ணா. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. அப்ப அந்த கோகர்ணன் நிறைய பக்தி பண்ணி பிரார்த்தனை பண்ணி நிறைய திவ்ய தேசங்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்றான். இப்படி அழகா அவன் போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் துந்துகாரி அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான். இந்த துந்துவியும் இறந்து போயிட்டாள். பண்ண பாவங்கள் அவள் பாட்டுக்கு போயிட்டாள். இப்ப துந்துகாரி விபச்சாரிகளோட அக்கிரமங்கள் பண்ணிட்டு இருக்கா. பல இடங்கள்ல கொள்ளையடிக்கிறான். ஒரு நாள் அரண்மனையிலேயே போய் கொள்ளையடிச்சு கொண்டு வந்துட்டான் இந்த விபச்சாரிகள் திருப்திப்படுத்துறதுக்கு. அவர்கள்லாம் பார்த்தா எங்க கொள்ளையடிச்செல்லாம் கேட்டா அவன் சொன்னான் இந்த மாதிரி அரண்மனையில கொள்ளையடிச்சேன்னு. உடனே அவளுக்கு பயம் வந்தாச்சு. இவன் கொள்ளையடிச்சான்னா நம்மளையே சேர்த்து ஜெயில போட்டுடுவான். இந்த வம்பே வேண்டாம்னு சொல்லி இவன் 5 பேரும் ஒன்னா கூடி பேசி ராத்திரியோட ராத்திரியா அவனை கொலை பண்றான். கழுத்தை நெரிச்சு அப்படியே அவன் உசுறு போக மாட்டேங்கிறது. அவன் முகத்தை தீ வச்சு கொளுத்தி கொலை பண்றான். பயங்கரங்கள் ஒவ்வொரு நாளும் லோகத்துல நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் பக்தியும் இருக்கு, இன்னொரு பக்கம் பயங்கரங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணதுல இந்த துந்துகாரி பேயா மாறியாச்சு. இந்த பேயா மாறினதான் பெரிய பாடு. பேயா மாறியாச்சு. பெரிய பேயா ஆயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. பசிக்கிறவனுக்கு துக்கமா இருக்கு. இப்ப ஓன்னு அழறான். இப்படி தப்பு பண்ணிட்டேனே, வாழ்க்கையை இழந்துட்டேனே, இப்பேற்பட்ட மனுஷ வாழ்க்கை. நல்ல காரியங்கள்ல ஈடுபட்டு இந்த மனித தேகத்தை உருப்படியா உபயோகப்படுத்திக்கணும். இந்த வீண் அடிச்சிட்டோம்னா கிடைக்காது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா உபயோகப்படுத்திக்கணும். பெரிய ஒரு பொக்கிஷம், பெரிய ஒரு ஜாக்பாட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிச்சயமா தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக கிடைச்சிருக்கிற ஒரு மனுஷ தேகம். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வ ஏவ கிருதா பிரம்மன் அஸ்த பாதாதி சம்யுதா அப்படின்னு புராணம் சொல்றாங்க. விசித்திரமான கைகால் அவயவங்களோடு கூடியதான இந்த மனித தேகமானது தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்வதற்காகவே ஆதிகாலத்தில் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. வித்யா
வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி செய்வ சொபாக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் இந்த பகவான் அனுபவிக்கணும். அதுவும் வசதியா சொல்றது பகவத்கீதை. அப்ப இந்த மனித தேகத்தை வீணடிச்சிட்டோம்னு இழந்த பிறகு அழறான். இப்ப பேய் ஆயாச்சு. பேய் ஆகிறது அப்படின்னா இந்த உடம்பு போயிடும். எல்லாருக்குமே ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம்னு ஒண்ணு உண்டு. பயப்பட வேண்டாம், பேய் பத்தி தான் சொல்றேன்னு. பேய்கிட்ட தப்பிக்கிற வழியும் சொல்லி கொடுத்துருவோம். கண்ணாடியை டெய்லி பாருங்க, அப்பவே தெரியும் பேய் எங்க இருக்குன்னு. தனியாலாம் தேடவே வேண்டாம். புஷ்ன்னு அப்படி வெள்ளையாலாம் வராது. பேயெல்லாம் நீங்கெல்லாம் பார்த்தலாம் அவ்வளவுதான், பார்க்க முடியாது, யாரும் பார்த்துருக்க மாட்டேன். பேய் பார்த்தே நீங்க சொன்னாலும் கற்பனையா இருக்கும். ஆனா நிஜமா டெய்லி ஒரு பேயை கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கு. முகம் பார்க்குற கண்ணாடியில உங்க வீட்லயே டெய்லி நீங்க பாருங்க. நீங்க கோபமா இருக்கும்போது தான் கொஞ்சம் கண்ணாடியை போய் பாருங்க. பொறாமையில இருக்கும்போது கண்ணாடியை போய் பாருங்க. பயத்துல இருக்கும்போது கண்ணாடியை போய் பாருங்க. பக்தியில இருக்கும்போது கண்ணாடியை போய் பாருங்க. பக்தியில இருக்கும்போது மட்டும்தான் உங்க மனம் பார்க்கற மாதிரி இருக்கும். மற்ற சமயத்தை நீங்க பவுடர் எல்லாம் போட்டுக்கலாம், எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த முகத்தை பார்த்தா ஒரு பயம் வருது இல்லை? சில குழந்தைகள்லாம் யாரையா பார்த்தால வீல்னு அழும். அதுக்கு தெரிஞ்சிருக்கு இது இவ்வளவு பேயா இருக்குன்னு. குழந்தைகள்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறவா மனசு சரியில்லை, இது பேய் அப்படி. நம்ம வயசானவர்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது யாரு பேய். நம்மளே பேயா இருக்கோம், எதை பார்த்தாலும் பேயா தானே தெரியும். இவன் பேய் ஆயாச்சு. ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம். இப்ப நம்ம கண்ணால பாக்குறது ஸ்தூல தேகம், நம்ம எல்லாரும் வச்சிருக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ள ஒண்ணு உண்டு, சூக்ஷ்ம சரீரம்னு பெயர். இப்ப ராத்திரி கனவெல்லாம் காண்றோம். அப்ப நாய் துரத்துற நம்ம ஓடுறோம். அப்ப நம்ம ஓடல, ஆனா நம்ம ஓடுறோம். அப்ப இந்த சூக்ஷ்ம சரீரத்தை தான் நமக்கு தெரியறது. இந்த ஸ்தூல சரீரம் போன பிறகு சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு உண்டு. அது உடல் இல்லாம அலையும். அதுக்கு பேர் தான் பேய் பிசாசு இதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி இந்த சூக்ஷ்ம தேகத்தோட அது அடைய வேண்டிய இடத்தை அடையலை. இந்த கர்மாக்கள் பண்ணி நல்ல கர்மாக்கள் பண்ணா நல்ல இடத்தை அடையும், சொர்க்கலோகம் எல்லாம் அடையும் அப்படின்னா இருக்கு. இவன் பண்ணதெல்லாம் பாவம், அடுத்த வாழ்க்கை எடுத்து அவ்வளவு பாடுபடுத்திருக்கான். அதனால பேயா மாறியாச்சு. அவன் பாடு அந்த வீட்லயே சுத்தின்னு இருக்கான். அங்கதானே செத்து போனான். அதான் செத்து போனவன் எல்லாரும் அவன் வீட்டை சுத்தணும் அவசியம் இல்லை. அதுவும் சொல்லிடுறான். அது எதுல ஆசை வச்சிருக்கோ அங்க சுத்தின்னு இருக்கும். அதுதான் எல்லா இடத்துலையும் சுத்தின்னு இருக்காது. முக்கியமா சுடுகாட்டுல பேயே இருக்காது. எல்லாம் சுடுகாட்டை பார்த்து பயப்படுறான். சுடுகாட்டுல பேயே இருக்காது. அது அங்க இருக்கவே முடியாம கிளம்பி போயிடும். எல்லா அரச மரம்லாம் பாவம் நல்ல மரம். அரச மரம், ஆலமரம், வேப்ப மரத்துலாம் பேயெல்லாம் வரவே வராது. அது பாடு இங்கே சுத்தின்னு இருக்கும். அவ்வளவுதான். எங்க பார்த்தாலும் வேப்ப மரத்துல பேய் இருக்கு, ஆலமரத்துல பேய் இருக்கு. சினிமால காட்டியே இந்த வவ்வால்லாம் பாவம் நல்ல ஒரு வஸ்து, அது பாடு இருக்கு. இந்த ஆந்தையெல்லாம் தேமேன்னு இருக்கு. இந்த ஆந்த வவ்வாலு, பாழடைஞ்ச பங்களா, ஒரு சுடுகாடு, ஒரு ஆலமரத்தெல்லாம் காட்டியாச்சுன்னா பேய் இருக்கு. நமக்கு எங்கேயாவது இருட்டு அப்படி பாத்துருமா பேய் இருக்கும்ன்றோம். அங்கெல்லாம் பேயெல்லாம் இருக்கவே இருக்காது. நல்லா ஞாபகம். பேய் எல்லா இடத்துலாம் அலையவும் அலையாது. நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்கேன். பேய் எல்லாம் எல்லா இடத்துலையும் அலையாது. அது பாவம் நம்மளோடலாம் இருக்க முடியாது. இருக்கு ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ரொம்பவே கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்மளோட இருக்கிறது தான் பேய்க்கு. அது பாடி தானா இருந்துட்டு போயிடும், கஷ்டமே கிடையாது. இந்த நாய் அழுதா பேய் வருதுன்னா அதெல்லாம் அந்த காலத்துலலாம் நாய் எழுதுனா நாய்க்கு தெரியும். இந்த காலத்துல நாய் எல்லாம் வீட்டில் கட்டி போட்டு வச்சு அதை சூச்சு ஆய்க்கலாம் வெளில விடுறதில்ல, சோறு தண்ணி போடுறதில்ல, அதை கட்டியே வச்சிருக்கா. அதனால அழகு. அதனால எல்லாம் அந்த சினிமாவில் காட்டுறதை வச்சுருந்து இங்கே பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னா நம்பிடாதீங்க. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கேன். இவன் அப்படியே உட்கார்ந்து இருக்கான், பேயா உட்கார்ந்து இருக்கான். துந்துக்காய் அந்த விபச்சாரிகள்லாம் கொண்டு சொத்தை கொள்ளடிச்சு அவாவா போயாச்சு. இந்த கோகர்ணனுக்கு விஷயம் கேள்விப்பட்டான். இந்த மாதிரி சகோதரன் இறந்து போயிட்டான், அம்மா போயிட்டான். அப்பா பாகவதம் படிச்சே நல்ல கதி அடைஞ்சுட்டார். ஒரே குடும்பத்திலே ஒருத்தர் பக்தியில போனார், நல்ல கதி அடைஞ்சுட்டார். இவா ரெண்டு பேரும் தப்பான வழியில போனா தப்பான கதி அடைஞ்சுட்டார். கோகர்ணன் விஷயம் கேள்விப்பட்டான். கயை ரொம்ப விசேஷமான ஒரு இடம், கயா சார்த்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். கயையில விஷ்ணு பாதம்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல இருந்து சார்த்தம் நம்ம திதி கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய அந்த ஆத்மாவுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். சாஸ்திரங்கள்னாலே நிரூபணம் பண்ணப்பட்ட ஒரு இடம். அந்த கயையில விஷ்ணு பாதத்தெல்லாம் பார்த்துட்டு சைத்தன்ய மகாபிரபு மூர்ச்சையாகி விழுறார். ஆஹா, எங்க ஸ்வயம் விஷ்ணுடைய சாநித்தியம் இருக்கேன். திருப்பதி போனோம்னா விஷ்ணு பாதம்னு ஒரு இடம் உண்டு. திருப்பதி மலையில கொஞ்சம் மேலே தனியா கோவில்லேருந்து தனியா பின்னாடி போனோம்னா விஷ்ணு பாதம்னு பேர். அங்க பகவானுடைய பாதம் இருக்கு. அங்கதான் முதல்ல பகவான் கீழே இறங்கினார். அந்த இடத்துக்கு போய் பகவானுடைய பாதத்தை தொட்டு அனுபவிக்கலாம். அந்த மாதிரி கயையில விஷ்ணு பாதம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அந்த விஷ்ணு பாதத்துல அழகா அந்த கயையில சிரார்த்தம் எல்லாம் பண்ணியாச்சு, திதி எல்லாம் கொடுத்தாச்சு. க்ஷேத்ராடம் எல்லாம் போயிட்டு திரும்பவும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வரான்.
வந்தாச்சு, சுத்தி இருக்கவாள்லாம் சொல்றா அந்த மாதிரி ஆயிடுதுப்பா, நான் விஷயத்தெல்லாம் சொன்னா கேள்விப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தன் வீட்டுல போய் தங்குறான், படுத்துன்னு இருக்கான். திடீர்னு விதவிதமா சப்தம் எல்லாம் வருது. இவனுக்கு தெரிஞ்சாச்சு, ஏன்னா நல்ல பக்திமான், நல்ல விஷயம் தெரிஞ்சவன், நல்ல தைரியவான், எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறவன், தனியா தான் படுத்துன்னு இருக்கான். அப்ப விதவிதமான சப்தங்கள்லாம் வருது. நீங்க நினைக்கிற மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரி சப்தம் எல்லாம் வராது. பேய் இப்படிலாம் சப்தம் போடலாம் கிடையாது. ஏன்னா நிறைய ரொம்ப அனாவசியமா பயந்துருக்கல, அதுக்காக இத்தனையும் சொல்லிட்டு இருக்கேன். அது நம்ம ஹரே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா